ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2. செங்குக்குன்னு ஒரு ஃபேக்கான கிரேவ் வச்சிருக்காங்க. அதை அவங்க விசிட் பண்ண வராங்க. அல்ட்ராசோனிக் பாம்பை யூஸ் பண்ணி ஹோம்ராவை அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அவளும் அந்த ட்ரிக்கு ஏமாறி அந்த இடத்துக்கு வரா. ஆப்போசிட் சைடா குரோமோட டீம் வந்து போனை டெலிவரி பண்றதுக்காக ஓடுறாங்க. அந்த ஹோம்ராக்கெல்லாம் நம்ம இவ்வளவு பயப்படுமா, அவளை மட்டும் பிடிச்சி கையில கிடைச்சா கொன்ற வேண்டியதான் அப்படின்னு மேக்மா சொல்லவும், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. அவன் முதல்ல எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியாதா, அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவளை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு கென் சொல்றான். ஒரு வேளை அவ வந்தா இந்த வழியா தான் வருவான்னு கொஹாக்கு சொல்லவும், ஸ்வீகாவில பாத்துட்டா உடனே கொஹாக்கு ஃபாஸ்டா போய் அவளை பிடிக்கிறதுக்கு ஓடுறா. இவ்வளவு எஸ்கேப் ஆக விட்டுட்டா, இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு கொஹாக்கு ஃபாஸ்டா ஓடுறா. இதுக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கே அப்படின்னு ஹோமரா பாத்துட்டு இருக்கும்போது கொஹாக்கு வந்து அவளோட ஸ்வாடோட இன்னொரு பக்கத்தை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. பட் ஹோமரா அசால்ட்டா தப்பிக்கிறா. எப்படி இந்த மாதிரி மூவ் ஆகுறா அப்படின்னு சொல்லி கொஹாக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுதா. கொஹாக்கு கிட்ட இருந்து ஃபாஸ்டாவா தப்பிச்சு ஓடுறா. கொஹாக்கோ ஃபாலோ பண்ணி போறா. இந்த ஹோமரா ஜிம்னாஸ்டிக்ஸ் கத்துக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி சூப்பரா மூவ் பண்றா. இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியாது. அப்படி இருந்துமே கூட கொஹாக்கு ஸ்டாமினா கம்மியாகாம என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஹோமரா நினைக்கிறா. இவ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வில்லேஜ் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்வீகா சொல்லவும், சில்ட்ரன்ஸ் சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு கொஹாக்கு அப்பா சொல்றாரு. என்னோட செகண்ட் ஸ்டேஜ் சயின்டிபிக் இன்வென்ஷனுக்கான நேரம் அப்படின்னு செங்கோ போயிட்டு ஒரு பிளாஷ் கிரைனேட தூக்கி போடுறான். அது என்னன்னு ஹோம்ராக்கும் தெரியல, மத்தவங்களுக்கும் தெரியல. ஹீரோவை ஆன் பண்ணவும் எல்லாருக்கும் கண்ணு கூசுது. ஹலோ, நான் தான் மெகா செங்கோ. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீ வாட்டர் சூடுபடுத்தி அதுல எலக்ட்ரிசிட்டியை வச்சீங்கன்னா உங்களுக்கு மேக்னீசியம் கிடைக்கும், அதை வச்சு இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணு கூசுனதுல ஹோமராவும் கீழே விழுந்துருதா, கொஹாக்கோவும் கீழே விழுந்துருதா. ஹே, எங்க கை வைக்கிற அப்படின்னு வா கேட்கவும், இந்த ட்ரிக்குலாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது, என்னால ஃபைட் பண்ண முடியாதுன்னு ஹோமரா யோசிக்கும் போது நம்ம ஹீரோ வீக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு அவ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அவ எப்படி இப்படி மூவ் பண்றான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்காங்க. பிளாஷ் கிரேனேட்னால இன்னும் கொஹாக்கு ஒழுங்கா கண்ணு தெரியாம தான் இருக்கு. வில்லேஜோட எல்லா முக்கியமான ஆளுங்களும் அங்க இருக்காங்க. கொஹாக்கு, ஜீன்ரோ, டர்காய், மேண்டில், மார்க்கோ அப்படின்னு எல்லா பேரும் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுத்தாங்க. அவளோட ஜாபாவா கரெக்டா பாத்துருக்கா அப்படின்னு காசுக்கி சொல்றான். முக்கியமான ஆளுங்கள்ல குரோம் இல்ல, மேக்மா இல்ல, கென் இல்ல. சயின்டிபிக் வேலையை அவங்க போயிருந்தாலும் கென் எதுக்கு அவங்களுக்கு தேவை, கென் ஒரு கைடா போயிருக்கான் அவங்களுக்கு வழிகாட்ட அப்படின்னு ஹோமரா புரிஞ்சுட்டு ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடுறா. ஹியோகா, கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஹோமராவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. குரோமோட டீம் போனை டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ஹோமரா போய் பிடிச்சிட்டா செல்போனாவா உடச்சு போட்டுருவா. அண்ட் அவங்களும் சுக்காசா கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. என்ன பண்ணு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கவும், யாரு கவலைப்பட தேவையில்ல. ஸ்டேஜ் 3 சயின்ஸ் கேஜெட் நான் யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹோமரா போன இடம் எல்லாம் ஜொலிக்குது. டங்ஸ்டன் பவுடராவா கையோ காலையோ தடவி விட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். அப்படின்னாலுமே சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அது ஜொலிக்கும், ஆனா இப்ப எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி காசுக்கி கேட்கவும், அதுக்கு காரணம் நம்மளோட ஆர்டிபிஷியல் அல்ட்ரா வயலட் ரேஸ் தான். கேவ்ல இருந்து எடுத்த மினரல்ஸ் வச்சு நான் அந்த பர்பிள் பல்பை ரெடி பண்ணேன் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு கொஹாக்கு சொல்றா. ஹோம்ரா எந்த வழியா போயிருப்பா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. செங்கோ, நான் என் ஸ்வாடோட பின்பகுதி தான் யூஸ் பண்ணேன், ஆனா அவளை தப்பிக்க விட்டா நமக்கு எவ்வளவு ஆபத்துங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வார ரத்த சிந்தாம முடிக்கலான்னு தான் நீ சொன்ன, ஆனா ஒருவேளை சிச்சுவேஷன் வந்தா நான் அவளை கொல்லணும்னா சொல்ல அதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், இதுக்கு முன்னாடி நீ யாரையாச்சும் கொலை பண்ணிருக்கியா அப்படின்னு செங்கோ கேட்கறான். அது வந்து கண்டிப்பா இல்ல, அதனாலதான் நான் கொஞ்சம் தயங்குறேன். பட் எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் இதை பண்ணணும்னா அதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிடணும் அப்படின்னு கொஹாக்கு சொல்லவும், கண்டிப்பா அதுக்கு அவசியம் இல்ல, அதனாலதான் நம்ம சயின்ஸ் டீமா இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ண, இதுல இருக்கிற டியூப் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு குரோம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு போன் அடிக்குது. ஹலோ அப்படின்னு குரோம் அட்டன் பண்ணுவோம். என்னடா பண்ற, எதிரி யாராச்சும் அதை பண்ணியிருந்தா, அது போக ஒரு ரிங்ல அது கட் ஆயிடுச்சு, அதுக்கு அர்த்தம் ஹோம்ராக்கு நம்ம போறது தெரிஞ்சிருச்சு, அவ நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா, நம்ம தெரியாத மாதிரியே ஜர்னியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு கென் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட அட்வான்டேஜ் இதுதான். ஹோம்ரா அவங்கள துரத்திட்டு போறா, நம்ம ஹோம்ராவை துரத்துறோம். ஹோம்ரா வர இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் தெரிஞ்சா செங்கோ கேட்கவும், ரெண்டு சைட்ல இருந்து அட்டாக் பண்ணலான்னு கொஹாக்கு சொல்றா. ஹோம்ரா மரத்து மேல தூங்குறா. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவ வந்த வழியெல்லாம் க்ளோ ஆகுறதா பாக்குறா. சோ இதுக்கு மேல அவளை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது, இந்த ஆத்துல வந்து அவ அதை கழுவிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு செங்கோ சொல்லுவான். ஆமா, இது ஏன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கீன்ரோ கேட்கறான். ஆக்சுவலி கென் தான் வந்து இவங்களுக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை மார்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, சீக்கிரட்டா மெசேஜை கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். இது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஹோம்ரா போற ரூட் இதுதான், நமக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களும் இந்த வழியா தான் போயிட்டு இருக்காங்க. ஹோம்ராவோட எக்ஸாக்ட் லொகேஷனை நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கென்னுக்கு சிக்னல் அனுப்புறாச்சுன்னு தெரியல. சிக்னல் கிடைக்கல அப்படின்னு கென் சொல்லவும், என்னது ரிங் சிக்னல், இவங்க இந்த காலத்துல போன் மேக் பண்ணிருக்காங்களா, பெரிய பிரச்சனை, நான் அதை எப்படியாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ரா நினைக்கிறா. ஆண்டனாவை குரோம் மரத்து உச்சில ஹைட்டா கட்டிட்டு வரவும், ஹோம்ரா அதை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு போனா அது ஒரு ஃபேக்கானதா இருக்கு. என்னதை மாத்திட்டான்னு அவளுக்கு புரியறதுக்குள்ள டக்குனு மேக்மா அந்த மரத்தை வெட்டிட்டான். யோகா, நான் சாக போறேன் அப்படின்னு ஹோம்ரா மேல இருந்து கீழே விழுந்தா. டக்குன்னு அவளை போய் பிடிச்சு காப்பாத்தி நீ இருக்கிற லொகேஷன் நாங்க
நாங்க கரெக்டா கெஸ் பண்ணாமல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம எங்களால உன்னை பிடிக்க முடியும். குஹாக்கு சொல்றா இதுதான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட பவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குரோம் டீம் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. ஹோம்ராவை இவங்க கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. டிராவலிங் டைம்ல உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கு. ஒரு வழியா நம்ம ரீச் ஆயிட்டோம் ஏ அப்படின்னு குரோம் கத்துப்போ. அமைதியா இருடா. சுகாசா கிட்ட ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு காது ரொம்பவே ஷார்ப்பா கேட்கும் அப்படின்னு கென் சொல்றான். இந்த இடத்துல நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாச்சுலயும் நம்பர் எழுதி இருக்கு. யாரை எந்த ஆர்டர்ல ரிவைவ் பண்ணணும்னு சுகாசா இதை ரெடி பண்ணி வச்சிருக்கான். 33 தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர். நான் 32 பீப்புள்ஸ் அவன் ரிவைவ் பண்ணிருக்கான் அப்படின்னு கென் சொல்றான். சுகாசா இவங்களை ரிவைவ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பசங்க இவங்களை கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, கொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, கை காலை வெட்டி எடுத்துட்டா போதும். அப்படின்னா இவங்களால நம்ம கூட ஃபைட் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு சொல்லி மேக்மா சொல்றான். நம்ம கூடயே இருந்ததுனால மேக்மா எவ்வளவு மோசமானவங்கிறதையே மறந்துட்டோம் அப்படின்னு குரோம் யோசிக்கிறான். இவன் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு கென் சொன்னாலுமே கூட கென் டக்குனு போய் மேக்மாவை தடுத்துட்டு என்னதான் நான் ஒரு மென்டலிஸ்டா இருந்தாலும் வாழ்வா சாவான்னு வரும்போது நான் வீக்கானவனா தான் இருக்கேன். என்னால மத்தவங்க சாவ டிசைட் பண்ண முடியாது. அது போக இவங்க இன்னும் எந்த தப்புமே நம்ம கிட்ட பண்ணல. சோ அதனால நம்ம இவங்களை கொல்றது கரெக்டா இருக்காது அப்படின்னு கென் சொல்லுவான். ஆமா அப்புறம் சுகாசாவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அண்ட் இந்த டெசிஷன் ஒன்னு வீக்கானவனா மாத்தாது கென் அப்படின்னு குரோம் சொல்றான். இந்த ரத்தமும் செந்தக்கூடாதுன்னு தான் நம்ம இங்க வரவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு குரோம் வந்துட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றான். இப்போ நம்ம எங்க போறோம்னு கேட்கவும் இதுதான் செங்கோட கல்லறை அப்படின்னு கேன் காமிக்கவும் செங்கு செத்துட்டானா அப்படின்னு மேக்மா கேட்கவும் முட்டா நம்ம ஃபேக்கா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு குரோம் சொல்றான். சுகாசா நம்புற மாதிரி இருக்கணும், அதனால அடிக்கடி என் கிரேவ்யார்டை விசிட் பண்ணுங்க அப்படின்னு செங்கு சொல்லியிருப்பான். என் கிரேவ்யார்டு சுகாசா ஆளுங்க யாரும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. சோ அந்த இடம் தான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். ஆண்டனாவை மரத்துல செட் பண்ணி அடியில வழியா வயிற விட்டு போன அந்த கிரேவ்யார்டு கடியில புதைச்சு வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவி அவ்வளவு குச்சிய வச்சுனா ஆபியஸா தெரிஞ்சிரும் அப்படின்னு மேக்மாவை பிடிச்சி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. அட தோன்ற இடத்துல என்ன ஒரு கல்லு குறுக்கால இருக்குன்னு ட்ரோம் பார்க்கவும் இது ஏன் விடு அப்படின்னு மேக்மா அதை ஓங்கி அடிக்குமோ அட பாவி சவுண்ட் கேட்டுருண்டா அப்படின்னு கேன் திட்டுறான். ஃபாஸ்டா இவங்க அதை தோண்டி புதைச்சு வச்சுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சவுண்ட் அவ்வளவு தூரமா கேட்டு போதுன்னு க்ரோம் சொல்லவும் அவனோட ஹியரிங் பவர் அவ்வளவு தூரம் இருக்கிறதுனால தான் சுகாசா அவனை ரிவேவே பண்ணா அப்படின்னு கென் பேசிட்டு இருக்கும் போதே அவன் மேல வந்து ஒரு ஆரோ அட்டாக் ஆகுது. சைலண்டா ஓடுறாங்க பேப்பர்ல சத்தம் போட்டுக்கிட்டே தான் ஓடுறாங்க. அவங்க போகிற சவுண்ட் இருக்கிற இடத்த வச்சு அவன் கரெக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். கென் புதைச்சு வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கொஹாக்கு கேட்கவும் கண்டிப்பா அவங்க நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். அதே மாதிரியே கிரேவ்யார்டுக்குள்ள கையை விட்டு டைஷோ அந்த போனை எடுக்கிறான். போன் ரிங் ஆகுது. ஒருவேளை மேபி அது எதிரி ஆளுங்களா இருந்தா அப்படின்னு கொஹாக்கோ கேக்குறா. ரொம்ப மிஸ் பண்ண உன் குரல திரும்ப கேட்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடும் போல அப்படின்னு செங்கோ சொல்றான். டைஜோ அண்ட் யூசரியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுகாசா எம்பையர்ல தான் உட்காந்துருக்காங்க. மத்தவங்க கூட இவங்க மிங்கிளாகி இருந்தாலுமே ஒரு பொண்ணு இவங்களை எப்பவோ கண்காணிச்சுட்டே இருக்கா. செங்கோட கல்லறையை விசிட் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்ப போறாங்க. அந்த நிக்கி இவங்களை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. சுகாசாக்கு டவுட் வரக்கூடாது, சோ அடிக்கடி என் கல்லறையை போய் விசிட் பண்ணுங்க அப்படின்னு செங்கோ தான் சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த கலர் கிட்ட யாரும் தோண்டின மாதிரி இருக்குல்ல அப்படின்னு யூசரியா சொல்லவும் நிக்கி வேற நம்மள பாத்துட்டு இருக்கா, நம்ம எதையோ தோண்டிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யூசரியாவை டைஜோவை யோசிக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நிக்கி பொண்ணு யோசிக்கிறா. மண்வெட்டியை வச்சு தோண்டினாதானே அவளுக்கு சந்தேகம் வரும். வெறும் கையை உள்ள விட்டே அவன் அந்த போனை எடுக்கிறான். நம்ம ஹீரோக்கு கால் வருது. நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், விட்டா என் கண்ணில் கண்ணீர் வந்துரும் போல அப்படின்னு செங்கோ சொல்றா. இதுதான் செங்கோ ஃப்ரெண்ட்ஸோட வயசா, அப்ப எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உண்மையிலேயே பேச முடியுமா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க டைஷோ அப்படின்னு செங்கோ கேட்கவும் நீ செங்கோ இல்லடா நான் தான் செங்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொல்ற அந்த செல்போனை வச்சு எவ்வளவு தூரத்துல இருக்கிறவங்கனால பேச முடியுமா, இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு டோரி அப்பா சொல்லவும் சயின்ஸ்ங்கிறத உண்மையிலேயே அமேசிங்ல அப்படின்னு டோரி நினைக்கிறா. செல்போனை ஒரு வருஷத்துக்குள்ளேயே கண்டுபிடிக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. என்ன உட்காந்து இவங்க அழுதுட்டு இருக்காங்க, ஒருவேளை இன்னைக்கு அவன் இறந்து போன நாளா இருக்குமோ அப்படின்னு அந்த நிக்கி பார்க்கவும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நான் சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டுங்க, அங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் அந்த போன் கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு ஆமான்னு தலையாட்டுங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்ம ரிஹர்சல் பார்க்க வேணாமான்னு காசுக்கே கேட்குவா. அதுக்கெல்லாம் டைம் இல்லன்னு செங்கோ சொல்றான். ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த பிளான்ல யாரும் ரத்த சிந்த மாட்டாங்கல்ல அப்படின்னு டைஜோ கேட்கப்போ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை நம்புறேன், நீ என்கிட்ட எந்த பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு டைஜோ சொல்லவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்களே அப்படின்னு கொஹாக்கு பாக்குறா. திரும்ப வந்துட்டோம்னா மிமிக்ரி பண்ற ஆல் ரெடி ஆயிரும், என்ன உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் கொடுத்தாலும் செங்கோ கேட்கப்போ யாரையும் மீட் பண்ணலையே, எங்க தோண்டி இருந்ததை பார்த்துட்டு நாங்களா தான் அந்த போனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு டைஜோ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, கென் இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது அப்படின்னு காசுக்கு யோசிக்கிறான். அவங்களுக்கு அங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு செங்கோ புரிஞ்சுக்கிட்டான். பயந்து ஓடுறவ இல்லடா இந்த மேக்மா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகும். கத்தாதடா அமைதியா இரு, அவனோட காதுகள் ரொம்பவே ஷார்ப், நீங்க லைட்டா சவுண்ட் போட்டா கூட கேட்டுரும் அப்படின்னு கேன் சொல்றான். ஓடுனா சவுண்ட் கேட்கணும்னு கூட தான் அவன் இந்த காஞ்ச புல்வெளிக்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்கானா அப்படின்னு க்ரோம் புரிஞ்சுக்கிட்டான். போனை கண்டுபிடிச்சு அவங்க பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள வில்லேஜ்க்கு கேன் போய் ஆகணும் அப்படின்னு க்ரோம் யோசிக்கவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, க்ரோமை முன்னாடி அனுப்புவோம், அவன் க்ரோமை ஷூட் பண்ணுவான், எந்த சைட்ல இருந்து ஷூட் பண்றான்னு கண்டுபிடிச்சு இந்த பக்கம் தான் இருக்கியான்னு போய் அவனை அடிச்சு போட்டுது அப்படின்னு மேக்மா சொல்லவும் அதுக்கு என்னடா டிபேட்டா வப்பியா அப்படின்னு க்ரோம் கத்தவோ அமைதியா இருங்கடா அப்படின்னு கேன் சொல்லிட்டு இருக்கான். டேகாயின் சொல்லும் போதுதான் க்ரோம்க்கு ஒரு ஐடியா வருது. பேக்கப்பா டைஜோ அண்ட் யூசரியா கிட்ட கொடுக்க வேண்டிய பேட்டரி உட்ட வர தீய பத்த வச்சாதானே அவனுக்கு சவுண்ட் கேட்கணும், பேட்டரியை வச்சா அசால்ட்
அசால்ட்டா தீய பத்த வச்சிருக்கான். ஐயோ இது ரொம்ப மோசம் அப்படின்னு குரோம் வந்து அந்த புகைக்குள்ள ஓடுவோம். புகையா இருக்கிறதுனால யோகியோவால பார்க்க முடியாது. என் வில்லேஜ்க்கு பத்திரமா போய் சேரல உனக்கு கொண்டுருவான் அப்படின்னு மேக்மாவும் வந்துட்டு டீகாயா ஓடுறான். என் ஃபாஸ்டா வில்லேஜ் நோக்கி ஓடுறான். குரோம் அண்ட் மேக்மா வந்து ஓகியோவை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இவங்க கத்துற சவுண்ட் வச்சு யோகியோ இவங்களை அட்டாக் பண்றான். மிக்ரி பண்ணாம என்னால இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது அப்படின்னு என் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். சுகாசா சைட்ல இருந்து எங்க பக்கம் வர வைக்க வேண்டிய ஆள் தான் அது முதல்ல இந்த நிக்கி தான். ஏன்னா அவ தான் எங்களை கண்காணிச்சிட்டு இருக்கா அப்படின்னு யூசரியா யோசிக்கிறா. நிக்கி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு டைஜோ சொல்லவும் டைஜோவை பார்த்து அவ அப்படியே முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. சென்கோ நீ சொன்ன மாதிரி காப்பர ரோல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு காசுக்கு காமிக்கிறான். லிலியன் சாங் ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகிற மாதிரி ஜீன்ரோ கையை வத்து சுத்தினா ஆடியோ குவாலிட்டி புவரா இருக்கும். ஸோ இது ஸ்டேபிளா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆட்டோமேட்டிக்கா அதை ரெடி பண்ணிருக்கான். பட் கென் இருந்தா தான் அந்த பிளான் 100% ஒர்க் ஆகும். எங்க போன கென் அப்படின்னு சென்கோ யோசிச்சா கென் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இங்க டைஜோ நிக்கி கிட்ட போய் பேசவும் உங்களை கண்காணிக்கிறது மட்டும் தான் சுகாசா எனக்கு வேலையா கொடுத்துருக்கா. ஸ்பீஷியஸா நீங்க ஏதாச்சும் பண்ணா நான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சோ என்கிட்ட நீங்க எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நான் எது சொன்னாலும் எஸ் மேம் அது மட்டும் தான் சொல்லணும் புரிஞ்சுதா அப்படின்னு நிக்கி சொல்லவும் நான் சொல்றது ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது டைஜோ மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணி எஸ் மேம் அது மட்டும் தான் உன் வாயில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லவும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்னோட ஃப்ரெண்ட் அவன் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி டைஜோ சொல்லவும் இங்க இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு நிக்கியும் போய் பாக்குறா. அவங்க கால் பண்ணவா அந்த ரிங் சவுண்ட் கேட்டு இந்த காலத்துல செல்போனா அப்படின்னு ஆச்சரியப்படுதா. ஹலோ நான் லிலியன் பேசுறேன்னு கென் சொல்லவும் இது இந்த ஃபேமஸான லிலியன் தானே அப்படின்னு டைஜோ பாக்குறான். அவரோட மேனேஜர் செபாஸ்டின் நம்ம ஹீரோ சொல்லவும் அது செங்கோட வாய்ஸ் தான். அவன் என்ன எது பண்ணாலும் அமைதியா இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு டைஜோ அமைதியா இருக்கு. அமெரிக்கால இருக்கிற எல்லாருமே ரிவைவ் ஆயிட்டோம் உங்களை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு லிலியன் சொல்லவும் கைஸ் கேட்டீங்களா மத்த எல்லாரும் ரிவைவ் ஆயிட்டாங்களா உண்மையிலேயே அது ஒரு குட் நியூஸ்ல அப்படின்னு டைஜோ சொல்லவும் செங்கோ போய் தான் சொல்றா அப்படிங்கறத யூசரியா கண்டுபிடிச்சிருந்தா இதுதான் உங்க பிளான் அப்படின்னு யோசிக்கவும் யார்கிட்ட போய் சொல்ற எல்லாரும் கல்லா மாறும்போது லிலியன் ஸ்பேஸ்ல இருந்தாங்க நிக்கி கேட்கவும் திரும்ப பூமிக்கு வந்தா கல்லா மாறிட்டேன் லிலியன் சொல்லவும் லிலியன் நான் உங்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா உங்களோட பாட்டு தான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துச்சு. உண்மையான லிலியனா இருந்தா ஓகே ஆனா லிலியன் மாதிரி யாராச்சும் ஃபேக்கா பேசிட்டு இருந்தீங்க கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நிக்கி சொல்லவும் உண்மையிலேயே பேட் லக் செங்கோ ஃபர்ஸ்ட் நீ ரிவைவ் பண்ண ஆள் பாரு சுகாசா இப்போ லிலியன் பெரிய ஃபேன் அப்படின்னு கென் சொல்லவும் நீங்க உண்மையான லிலியனா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க நீங்க உண்மையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சில கொஸ்டின் கேட்கணும். மொத்தமா சேல்ஸ் ஆன அவங்களோட காப்பி எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவ ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்கவும் இது எப்படி செங்கு சொல்ல போறா அப்படின்னு யூசரியா யோசிக்கிற ஆப்ஷன் கல்லா மாறினதுல என் மெமரி லாஸ் ஆயிட்டு சும்மா குத்து மதிப்பா சொல்றது என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறேன்னு சமாளிக்கிறது அப்படின்னு கென் சொல்லவும் 4வது ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் சொல்றது போக 5 கோடி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு சொத்து இருந்திருக்கும் எவ்வளவு காசு வந்திருக்கும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கும் நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணி 60 மில்லியன் காப்பீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இது போதுமே கென் யோசிச்சு 50 மில்லியன் காப்பீஸ்க்கு மேல வித்துச்சு பட் எவ்வளோங்கிறத நான் கவுண்ட் பண்ணல அப்படின்னு கென் சொல்லவும் கரெக்டான ஆன்சர் தான். பட் அடுத்த கொஸ்டின் இது லில்லியனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கென் சொல்லவும் பரவாயில்லையப்பா உன் பக்கமும் லக்கு இருக்கு போலியே அப்படின்னு கென் சொல்றான். உங்களோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்கவும் ஏதாச்சும் சொல்லுப்பா நான் ஒல்லியாயிட்டேன் குண்டாயிட்டேன் சமாளிச்சுக்கிட்டுதான் கென் சொல்லவும் வியாக்கியா லில்லியன் கூட சேர்த்து போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருப்பாரு. வியாக்கியாவோட ஹைட்டை வச்சு லில்லியன் சைஸ் நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணி 85 65 17 சொல்லவும் ஆனா நீங்க போட்டோல பார்க்க ஒல்லி எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு நிக்கி கேட்கவும் ஆனா ஆமா மாடல்ஸ்லாம் போட்டோஷாப் அடியில அனுப்பி விடுவாங்க அப்படின்னு செக்கு யோசிக்கிறான். தான் ஏன் உண்மையான சைஸ் கென் சொல்லவும் ஒரு ப்ரொஃபஷனல் எப்பவுமே தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட உண்மையான சைஸ் சொல்ல மாட்டாங்க நீங்க ஃபேக் தான் அப்படின்னு நிக்கி சொல்லவும் வேற வழி இல்ல இப்ப என்ன பண்றது ஒருவேளை சாங்க போட்டு விட்டாலுமே அவன் நம்ப போறது இல்ல அப்படின்னு சொல்லி கென் யோசிக்கவும் நம்ம இந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணலாம் இப்போ சவுண்ட் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கென் சொல்றான். செங்கு இதை எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி யூசரியாக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த சாங் இது உண்மையிலேயே லிலியனோடது தான். ஏன்னா இதை நான் 1000 மட்டத்துக்கு மேல கேட்டிருப்பேன். இதை நான் கண்டிப்பா மிஸ்டேக்கன் பண்ணவே மாட்டேன். எனக்கு இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். லிலியன் நேரத்துக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இந்த சாங் அது ரியல் அப்படின்னு நிக்கி சொல்லவும் கரெக்ட் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். அவங்க இறந்திருந்தாலும் இந்த சாங் மூலியமா அவங்க என்னைக்கு உயிரோடு தான் இருப்பாங்க. அதனால இதே மாதிரி அவங்களோட எல்லா சாங்கையும் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கவும் எஸ் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ் ஆமான்னு சொல்லிடுறேன் கென் சொல்லவும் கண்டிப்பா முடியாது சிடி பென் டிரைவ் எல்லாமே அழிஞ்சிருக்கும் 10 பில்லியன்% வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த கடைசி சாங் இதை நான் என் உயிரை கொடுத்தாவது ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு செங்கோ சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் உன்னோட இன்டெலிஜென்ஸ்க்கு நான் அவன் மேல லவ்ல விழுந்துருவேன் போல அப்படின்னு நிக்கி சொல்லவும் இல்ல வேண்டாமே அப்படின்னு செங்கோ சொல்றான். எப்படியும் சுகாசா ஆர்மில இருக்கிற மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண இந்த சாங்கை நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். நீயுமே இந்த ப்ராட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் உயிரையே கொடுக்க தயாரா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு செங்கோ சொல்லவும் இனிமேல் நானும் கிங்டம் ஆஃப் சயின்ஸோட ஒரு ஆளு அப்படின்னு நிக்கி சொல்றா. சுகாசா ஆர்மில இருந்து இவங்க சைடு கோர்த்தியை கொண்டு வந்துட்டாங்க. லிலியன் இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பாட்டு மூலியமா அவங்க வாழுவாங்க அப்படின்னு நிக்கி சொல்லுவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களோட மத்த பாட்டை உன்னால கொண்டு வர முடியுமான்னு நிக்கி கேட்கவா அது கண்டிப்பா முடியாது. பட் இந்த கடைசி ரெக்கார்டர் இதை நான் என் உயிரை கொடுத்தாவது ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஏன்னா சுகாசா ஆளுங்களை இதை வச்சுதான் எங்க பக்கம் கொண்டு வரணும். நீயும் இதை ப்ரொடெக்ட் பண்ண உயிரை கொடுப்ப போல அப்படின்னு செங்கோ கேட்கவும் இனிமே நானும் கிங்டம் ஆஃப் சயின்ஸோட ஒரு ஆளு அப்படின்னு நிக்கி சொல்றா. யாஹோ அப்படின்னு டைஜு கத்துறான். செங்கோ அண்ட் கென் உங்களோட பிளான் எல்லாமே பக்காவா தான் இருக்கு. பட் லிலியனோட வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றான் நம்ம பண்றான் அது சுத்தமா செட் ஆகவே இல்ல. மிமிக்ரி கரெக்டா பண்றதுக்கு நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். ஏன்னா லிலியன் எப்படி பேசுவாங்க நடிப்பாங்கன்னு எனக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஆனா நமக்கு இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சுகாசாக்கு ஈக்குவலா இன்னும் 2 பேரை அவன் ரிவைவ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுவோம். யோகாவா அப்படின்னு சொல்லி செங்கோ கேட்கறான். அவனுமே பவர்ஃபுல் தான். பட் ஆனா நம்மளோட அந்த பிளானுக்கு இடைஞ்சலா இருக்கிற பர்சன்னா அது ஓகியோ தான். ஏன்னா ஓகியோட காதுகள் அதுக்கு ரொம்பவே ஷார்ப்பான ஹியரிங் பவர் இருக்கு அப்படின்னு நிக்கி சொல்றா. குரோம் அண்ட் மேக்மா வந்துட்டு இந்த ஓகியோ கிட்ட தான் மாட்டிட்டு இருக்காங்க.
ஜெங்கோட பிளான்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா திருப்பி இந்த ரெக்கார்டரை வந்துட்டு போன் மூலியமா போடும்போது சின்ன சவுண்ட கூட ஓகே வந்து ஈஸியா கேதர் பண்ணிடுவான். சோ இந்த இடத்துல போன் இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான் அப்படின்னு நிக்கி சொல்லவும், அப்போ ஒவ்வொருத்தரா நம்ம கூட்டிட்டு வராம கேங்கா ஆளுங்களை கூட்டிட்டு வருவோம், அதிக டைம் அதை பிளே பண்ண தேவையில்லை அப்படின்னு டைட்டு சொல்லவும், பரவாயில்ல டைஷு உனக்கும் மூளை இருக்கே அப்படின்னு நிக்கி சொல்றா. யாருன்னு ஜெங்கோ கேட்கவும், ஒரு சப்மரீன்ல சோனார் ஆபரேட்டரா இருந்தவன், அவனோட ஹியரிங் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும், அதனால தான் சுகாசா அவனை ரிவைவ் பண்ண. சொல்ல போனா மேக்மாவும் குரோமோ அவன் கிட்ட தான் மாட்டிக்கிட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்க தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேன் சொல்றான். பட் இங்க குரோம காமிக்கிறாங்க, அவன் உடம்பு ஃபுல்லா ஆரோஸா இருக்கு, குரோமோனோட சாவை வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு மேக்மா சொல்லவும், நான் ஒன்றும் இன்னும் சாகலடா அப்படின்னு குரோம் சொல்றான். எல்லா ஆரோஸ்ல இருந்துமே ஜஸ்ட் மிஸ்ல குரோம் தப்பிச்சிருக்கான். காயா இருந்ததுக்கு தேங்க்ஸ் குரோம், ஒன்னு அவன் அட்டாக் பண்றதை வச்சு அவன் எந்த பக்கம் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மேக்மா அட்டாக் பண்றான் அப்படின்னு ஓடுறான். முட்டாள் வெயிட் பண்ண, அவன் எல்லா இடத்துல இருந்து தான் அட்டாக் பண்றான். சோ அவன் ஒரே லொகேஷன்ல நின்னுட்டு இல்ல, எல்லா ஆரோஸுமே ஜஸ்ட் மிஸ்ல தான் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது அண்ட் லக்குன்னு நான் சொல்லிட முடியாது அப்படின்னா அவன் வேணும்னே தான் என்ன அட்டாக் பண்ணாம இருக்கிறான். நான் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு ஒருத்தங்களை கொள்ள விருப்பம் இல்லைன்னா நான் பண்ண வேண்டியது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு குரோம் வந்துட்டு அங்க இருக்கிற ஆரோல அவனோட இன்னர் வேற அழுது சமாதான கொடியை காமிக்கிறான். அடுத்த செகண்டே ஓகே வந்து குரோம் பின்னாடி நிக்கிறான். குரோம் எங்க போனா அப்படின்னு மேக்மா பார்த்தா குரோம வந்து அவன் பிடிச்சிட்டு போறத மேக்மா பாக்குறான். மேக்மா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். நீ அந்த மொரடனை தப்பிக்க விடுறதுக்காக தானே வேணும்னே வந்து மாட்டின, உன்னை கெட்டி வச்சிருக்கிறதுல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓகே வந்து குரோம் அவுத்து விட்டுருதான். இவன் என்ன கொல்லணும்னு நினைக்கல, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு தான் நினைக்கிறான் அப்படின்னு குரோம் புரிஞ்சுக்கிறான். ஹீட் ஆஃப் த மொமெண்ட்லயும் புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க நோக்கியா சொல்லவும், இவன் என்ன பாராட்டி ஏமாத்த பாக்குறான், அந்த வழியில விழக்கூடாது அப்படின்னு குரோம் நினைக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இவங்க வில்லேஜ் அட்டாக் பண்ண ஹியோகாவா அங்கதான் நிக்கிறான் அப்படிங்கறத குரோம் பாக்குறான். இப்போ சுகாசா எந்திரிச்சு வரவும், உனக்கு மட்டும் இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, உன்னை பார்த்தோன்னே நான் கெஸ் பண்ணிட்டேன், நீ தானே சுகாசா, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு குரோம் சொல்லவும், தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ செங்கோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சுகாசா கேட்கவும், ஆமா என்னோட பேரு குரோம், நான் ஒரு சயின்ஸ் யூசர் அப்படின்னு குரோம் சொல்றான். மேக்மா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கீன்ரோ சொல்றான். குரோமா அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மேக்மா சொல்லவும், நான் இப்பவே போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ ஓடுறா. கொஹாக்கோ நில்லுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அவ ஓடிட்டே இருக்கா. ஹே லைனஸ் நில்லுன்னு நம்ம ஹீரோ ஸ்பீக்கர்ல கத்தவும், நான் ஒன்னும் லைனஸ் கிடையாது அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், அட நின்னுட்டா அப்படின்னு அவங்க அப்பா போய் அவளை பிடிச்சிருந்தாரு. ரோம் நம்மள ஒருத்த அவனை காப்பாத்தணும் அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், உன்னால தனியா அதை பண்ண முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்ப நம்ம எல்லாரும் மொத்தமா போலாம், நம்ம சயின்ஸ் அட்டாக் பண்றதுக்கான நேரம் சுகாசாவோட ஸ்கவுட்டிங் இருக்கிறதுனால சுகாசா என் பேர்கிட்டயே நம்ம போய் ஒரு டென்ட் அமைச்சு நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், கீன்ரோ ரொம்பவே பயப்படுறான். வின்டர் முடிஞ்சது, நம்ம இப்ப போய் அட்டாக் பண்ணலாம், ஸ்ப்ரிங்ல அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், நான் ஒன்னும் பயப்படல, நான் தைரியமா தான் இருக்கேன் அப்படின்னு கீன்ரோ சொல்லவும், பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு கீன்ரோ சொல்றான். இவ்வளத்தையுமா தூக்கிட்டு போகணும்னு கென் கேட்கவும், எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போனாதான் தேவைப்படுற நேரத்துல டக்குன்னு எதனாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். ஆனா இவ்வளத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆல்ரெடி ஏற்பாடுகளை பண்ணிட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். காதுக்கு டைரோ மேக் பண்றது பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேன் சொல்லவும், அதே தான் நம்ம ஒரு காரை செய்ய போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இம்பாசிபிளான விஷயங்களை திரும்பவும் செங்கோ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கென் நினைக்கிறான். எல்லாம் என்ன சர்க்கிள் ட்ரையாங்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வீகா பாக்குறா. நீ இவ்வளவு ஆர்வமா ஒர்க் பண்ணி நான் பார்த்தது இல்லையேன்னு கென் கேட்கவும், ஏன்னா நான் ஒரு ஃபுல் சைஸ் காரை இதுக்கு முன்னாடி மேக் பண்ணதில்ல, சின்ன வயசுல நான் செஞ்ச ஒரு ராக்கெட்டோட மாடலை வச்சுதான் இன்ஜினை மேக் பண்ண போறோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். பிளாஸ்டிக்கா மேக் பண்ணணும், இந்த ஹனி கோம்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்தோம், மூஞ்செல்லாம் வீக்னது தான் மிச்சம், பட் அதுக்குள்ள செல்போனுக்கு நீ பிளாஸ்டிக் வேற ஒன்னு தயாரிச்சிட்ட அப்படின்னு கென் சொல்லவும், எப்படியோ இப்போ நமக்கு இது ஒர்க் ஆகுது இல்ல அப்படின்னு செங்கோ சொல்லவும், இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கென் கேட்கறான். இன்ஜினோட மாடல் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். இது அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும், செங்கோ சொன்னதை நான் செய்யறேன் அப்படின்னு காசுக்கி சொல்றான். இது பேக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு கென் பார்க்கவும், இரும்புல நம்ம அச்சு செய்யறதுக்கு இது ஜஸ்ட் மோல்டிங்க்கு தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். எப்படியே வென்று முடிய போகுது, சோ ஹீட்டர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீட்டரை கழட்டிட்டு இருக்காங்க. பட் இதே எதுக்கு செங்கோ கேட்டா அப்படின்னு சொல்லவும், தெரியல ஏதோ சயின்ஸ்ங்கிறதே ரீசைக்கிள் தான் சொன்னா அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. ஸ்டீம் உள்ள போய் இந்த ராடை புஷ் பண்ணும், அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணும், புஷ் பண்ணும் ரிலீஸ் பண்ணும், இப்படிதான் நம்ம ஒரு ஸ்டீம் இன்ஜினை ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். ஜாலியா அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குரோம காப்பாத்த தான் ரெடி பண்றோங்கிறதையே மறந்துட்டாங்க அப்படின்னு கொஹாக்கோ சொல்லுவோம். எதுவாக நம்ம வாய மூடிட்டு இருந்தா போதும், அவனை ஹாஸ்டேஜா தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். ஆமா அவன் வாய மூடிட்டு இருந்தா போதும், ஆனா நம்ம பேசுறது குரோம பத்தி, நம்ம குரோம பத்தி அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும், பையன் அது ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்றா அப்படின்னு கீன்ரோ கேட்கும்போது தான் அவன் வாய மூடிட்டு இருக்க மாட்டான், சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. விக்டரி எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. ஹியோகா, சுகாசா, அப்புறம் அந்த பேண்ட் கட்டி இருக்கிறவன் யாரு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பத்தி செங்கோ உன்ட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுமா நீ ஒரு சயின்ஸ் யூசர் நீ முன்னாடி சொல்ற அப்படின்னு சுகாசா கேட்கவும், ஆமா ஏன்னா சயின்ஸ் எவ்வளவு ஆசம்னு உனக்கு தெரியாது, அதுல முதல் ஆசமான விஷயம் ரெயின்போ ஃபிளேம்ஸ் அப்படின்னு குரோம் சொல்லவும், முதல்ல ராவன் காட்டன் கேட்டியை பத்தி சொல்லிருக்கணுமோ அப்படின்னு ரோம் யோசிக்கிறான். நீ இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹியோகா கேட்கவும், செல்போன் எங்க கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியாது, என்ன பண்றது அப்படின்னு ரோம் யோசிக்கவும், இயற்கை எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியாது, என்னோட காலங்கள்ல மோசமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி மக்கள் ஒருத்தர் கொண்டுகிட்டாங்க, செங்கோ அதை தான் திரும்ப கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான், செங்கோட தலையை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து தந்துரு, உன்னோட வில்லேஜை நான் விட்டுருந்தேன், உன்னோட ரெயின்போ ஃபிளேம் அதை வச்சு நீ எவ்வளவு நாள் விளையாண்டுக்கோ அப்படின்னு சுகாசா சொல்றான். சாகிறதுக்கு பதில் நான் உன்ட்ட உண்மையை சொல்லியிருந்தேன், இப்படித்தானே நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், அப்படி சொல்ல மாட்டேன், அதுக்கு பதில் நீ இங்க என்ன கீழவே போடுங்க அப்படின்னு ரோம் சொல்லவும்,
உண்மையிலே அவனை கீழே விட்டுருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன், நான் சாக போறேன் அப்படின்னு குரோம் ஸ்மைல் பண்ணவும் சுகாசா சிக்னல் கொடுக்கவும் ஓகே அவனை காப்பாத்துறான். சாக போறோம்னு தெரிஞ்சுமே கூட அவன் முகத்துல ஸ்மைல் தான் இருந்துச்சு. இவன் கிட்ட இருந்த உண்மையை வாங்க முடியாது. சுகாசா ஒரு மரத்தை தூக்கி போட்டு குரோம காப்பாத்துறான். ஓகே நீ இவனை எந்த இடத்துல பார்த்தான்னு சுகாசா கேட்கவும் போச்சு கிரேவியார்ட் கிட்ட தான் பார்த்தான்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு குரோம் நினைக்கிறான். பட் ஓகே உண்மையை சொல்லாம இவனை அந்த மிராக்கிள் கேவ் கிட்ட தான் பார்த்தேன், நைட்ரிக் ஆசிட் எடுக்க தான் வந்திருப்பான் அப்படின்னு சமாளிக்கிறான். இந்த ஓகே எதுக்காக போய் சொல்லி என்ன காப்பாத்தணும், ஒருவேளை இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இவன் எங்க கிங்கா இருக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி குரோம் யோசிக்கிறான். ஒரு வழியா ஸ்டீம் இன்ஜினுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான். எங்கப்பா இது பார்க்க ஒரு லிவிங் கிரீச்சர் மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஸ்டீம் இன்ஜினை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறான். தானா ஓடக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டிவா பார்த்தது இல்லங்கிறதுனால தான் இதை ஒரு லிவிங் திங்னு நினைக்கிறான் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஃபைனலி நம்ம இதை மேக் பண்ணிட்டோம், இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கென் கூட ரொம்பவே ஹாப்பியா ஆகுறான். கிங்டம் ஆஃப் சயின்ஸோட பாதை கிளியரா இருக்கு, ஃபுல் ஸ்பீட்ல போகலாம் அப்படின்னு செங்கோ சொல்றான். சுகாசா என் பேரை நோக்கி இவங்க எல்லாரும் போற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஸ்டீம் இன்ஜினை ரெடி பண்ணிருந்தான். யாராவது வழியில நிக்காதீங்க, வழி விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் பார்த்து இந்த மேக்மா பயப்பட மாட்டான் அப்படின்னு மேக்மா மட்டும் அதை தடுக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இந்த ஸ்டீம் கொரில்லாக்கும் மேக்மாக்கும் ஃபைட் நடக்க போதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மேக்மா விஸ் ஸ்டீம் இன்ஜின்ல இப்ப மேக்மா அதை தடுக்க ட்ரை பண்ணாலும் அசால்ட்டா அதை அவனை தூக்கி போட்டுருது. இது உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா ஒரு கொரில்லா மாதிரி தான் இருக்கு. குஹாக்கோக்கு அடுத்து இதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு ஜீன்ட்ரோ சொல்லவோ யாரடா கொரில்லான்னு சொன்ன அப்படின்னு குஹாக்கோ அவனை அடிக்கிறா. சரி இப்போ நம்ம கிளம்பலாமான்னு குஹாக்கோ கேட்கவும் இன்ஜினை மேக் பண்ணியாச்சு, காரை மேக் பண்றது ரொம்பவே ஈஸி தான். இஷ்காமி வில்லேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, பட் இப்போ நான் அதை விட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. சென்டிமெண்ட்க்குலாம் இப்போ டைம் இல்ல, சீக்கிரம் கிளம்புங்க, குரோமோட ரெஸ்கியூ மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு செங்கோ சொல்றான். குரோம பிடிச்சி இப்போ ஜெயில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போடுறாங்க. இந்த பேம்போ கேஜ்லாம் என்ன தடுத்துரும்னு நினைச்சீங்களா, நான் ஒரு சயின்ஸ் யூசர்டா அப்படின்னு குரோம் சொல்றான். சுகாசா எதுக்காக இவனை இப்படி ஓப்பன் செல்ல போட வச்சிருக்க அப்படின்னு ஹியோகா கேட்கறான். சுகாசா அமைதியா அதையோ யோசிக்கிறான். வின்டர் முடிஞ்சு ஸ்பிரிங் ஆரம்பிக்கிற காலம் வந்துருச்சு. இப்படி தடத்தடன் காரை ஓட்டினா நம்ம கொண்டு போற பொருள் எல்லாம் கண்டிப்பா கொட்டிடும். ஆமா நான் தான் ஏப்பா இதை ஓட்டணும் அப்படின்னு கேன் கேட்கவும் ஏன்னா உங்கிட்ட மட்டும் தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டோன் ஏஜ் காலத்திலேயே நீ சட்டத்தை மதிக்கிறீ அப்படின்னு கேன் கேட்கவோ 1 பில்லியன்% கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு செங்கோ சொல்லவோ டயர் இருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேன் சொல்றான். ஆல்ரெடி பேம்போ வச்சு டயரை தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ், இதை தான் நம்ம மேக் பண்ண போறோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். இதெல்லாம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லைன்னு கேன் சொல்றான். ஒரு வழியா இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. பாவ் இது சூப்பர் அப்படின்னு எல்லா பசங்களும் இம்ப்ரெஸ் ஆகவும் இதை பார்த்து பசங்கள்லாம் ஏன் இவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகுறானுங்க அப்படின்னு குஹாக்கோ ரோரியோ பாக்குறா. என்னாச்சு ஓல்ட்மேன் காசுகி சோகமா இருக்கீங்கன்னு ஸ்பீக்கா கேட்கவும் எப்பவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது குரோம் எங்க கூட இருப்பான் அப்படின்னு காசுகி சொல்லவும் அங்க அவன் மாட்டிக்கிட்டு என்ன டார்ச்சர் அனுபவிக்கிறானோன்னு குஹாக்கோ சொல்லவும் அதை பத்தி யார் கவலைப்பட்டா, இந்த மாதிரி ஆசைப்பட விஷயத்தை அவ பார்க்க மிஸ் பண்ணிட்டா, அவங்க கிட்ட காமிச்சு வெறுப்பேத்தலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு செங்கோவோ காசுகியோ சொல்றாங்க. ரோம் தும்மல் போட்டுட்டு என்னை பத்தி யாரோ நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறான். இப்போ புறப்படுறதுக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. வயசானவங்க எல்லாருமே நாங்க எல்லாரும் வரல, வில்லேஜ்லயே இருக்கிறோம், நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எல்லா பொருளையும் உங்க எல்லாராலையும் தூக்கிட்டு போயிருந்திருக்க முடியும், நீங்க இந்த காரன் ஒன்னு உருவாக்குனதே எங்களுக்காக தானே, வயசானவங்களால நடக்க முடியாதுன்னு தானே நீங்க இதை மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு வயசானவர் கேட்கவும் எனக்கு சயின்ஸ் பிடிக்கும் அதனாலதான் மேக் பண்ணேன்னு செங்கோ சொல்றான். ஒரு சீஃபா அக்கறை இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் நீங்க அக்கறையோட நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியும், பட் நாங்க எல்லாரும் இந்த இஷிகாமி வில்லேஜ்லயே இருக்கோம் அப்படின்னு வயசானவங்க எல்லாம் சொல்லவும் ஆனா சுகாசா ஆளுங்க வந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு குஹாக்கோ இன்ட்ரோ கேட்கவும் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க எங்களை வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள வின் பண்ணிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, போயிட்டு வாங்க சீஃப் அப்படின்னு அவர் செங்கோவை பார்த்து சொல்றாரு. வயசானவங்க எல்லாரையும் வில்லேஜ்லயே விட்டுட்டு இப்ப மத்த எல்லாரும் கிளம்புறாங்க. நாங்க திரும்ப வரும்போது கிங்டம் ஆஃப் சயின்ஸோட பிளாக் வசதி ஜெயிச்சிட்டோங்கிற நியூஸோட வரோம் அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. சோ இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு சுகாசா ஆர்மி இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. பாபி ரொம்பவே சூப்பரா இருக்கு, கென் மட்டும் ஓட்டிட்டு வரா, நம்ம எல்லாம் நடந்து போறோமே அப்படின்னு கீட்ரோ நினைக்கிறேன். இது ஸ்மூத்தா ஓடுதுன்னு காசுக்கி சொல்லவும் ஏன்னா ஸ்ட்ரைட் ரோட்ல போயிட்டு இருக்கோம், மேல ஏத்தத்துல போகும்போது தான் தெரியும் அப்படின்னு கேன் சொல்றான். ஏத்தம் வரும்போது இது அந்த லெவலுக்கு ஏற மாட்டேங்குது. அந்த பம்ப் ரிட்டர்ன் ஆகும்போது அதுக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. டபுள் சஸ்பென்ஷன் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். செங்கோ என்னாச்சு ஏன் நின்னுட்டா அப்படின்னு குஹாக்கோ கேக்குறா. வில்லத்தனமா சிரிக்கிறது பார்த்தா ஏதோ பண்ண போறோம் போலியே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கேம்ப செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தூரத்துல இருந்தே சுகாசா ஆர்மியை கண்காணிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இவங்க செட்டில் ஆகுறாங்க. ஸ்வீக்கா அதுக்குள்ள டைரக்டாவே குரோம் எந்த இடத்துல இருக்கான்னு பாக்குறதுக்கு உள்ள போயிருந்தா நானும் அவங்க எல்லாருக்கும் பிரோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ போய் உள்ள பாக்குறா. பட் ஆனா எந்த இடத்துலயுமே குரோம் அவளால கண்டுபிடிக்க முடியல. பட் குரோம் வந்து வெளியே பார்க்கும்போது ஸ்வீக்காவை நோட்டீஸ் பண்ணியிருந்தான். ஸ்வீக்காக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக அடுத்த எனக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு நம்ம கத்தவும் குரோம் இருக்கிற இடத்த ஸ்வீக்கா பாத்துருதா. குரோம் சேஃபா இருக்கா, அவனை சுத்தி நிறைய கார்ட்ஸ் இருக்காங்கன்னு ஸ்வீக்கா சொல்லவும் ரைட்டா நம்ம உள்ள போய் அட்டாக் பண்ணி எல்லாரையும் கொன்ற வேண்டியதான் மேக்மா சொல்லவும் யாரையும் நம்ம கொல்லலாம் வேண்டாம், பட் ஸ்ட்ரைட்டா உள்ள போய் அட்டாக் பண்ற பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செங்கோ சொல்லவும் அவனுங்க ஆளுகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கே அப்படின்னு சொல்லி ஜீன்ட்ரோ கேட்கவும் நம்ம ஸ்டீம் கொரில்லாவை நம்ம அப்கிரேட் பண்ணி அவங்கள டைரக்டா போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதான் நம்ம இதை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இதை மாத்தணுமா அப்படின்னு சொல்லி காசுக்கு வருத்தப்படவும் இதுக்கு நம்ம பூஸ்ட் அப் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஓகே நான் தயாரு அப்படின்னு காசுக்கு சொல்றான். இதை ஒரு டேங்கர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம், சுத்தி ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு செங்கோ சொல்லவும் சுத்தி இரும்ப வச்சு யாரும் உள்ள அட்டாக் பண்ண முடியாதபடி பண்ண போறோமா அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும்
ரொம்ப வச்சா வெயிட் அதிகமாகி இது ஓடவே செய்யாது அப்படின்னு செங்கோ சொல்லுவான். அப்ப எதை வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறான்னு கென் கேட்டா பேப்பர் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ பேப்பரை வச்சா என்னது பேப்பரா அப்படின்னு சொல்லி கென் ஷாக் ஆகுறான். கிடைக்கிற செடி கிராஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பறிச்சுட்டு வர சொல்லியிருக்கான். சோடியம் ஹைட்ராக்சைட்ல அதை போட்டு பாயில் பண்றான். இதுல இதை செஞ்சு பார்க்க ப்ளீச் ஆர் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு கல்ல வச்சு அமைக்கி காய வச்சா பேப்பர் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ப்ளூ பிரிண்ட்டுக்கு கூட இது யூஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லவும். ரொம்பவே வீக்கா இருக்கு, இது எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் மேக்மா கேட்கவும். எனக்கும் அதே கேள்விதான் குஹாக்கு சொல்லவும். இது எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறத பார்க்க தான் போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பேப்பர் மேல க்ளூவை தடவும். இது பார்க்க ஜாப்பனீஸ் பேப்பர் டோர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கென் பாக்குறான். எஸ், நம்ம இப்ப பேப்பர் ஷீல்ட ரெடி பண்ணியாச்சு. இது நம்மளோட டேங்கரை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும். செங்கோ அப்படின்ட்டு கீன்ரோ போயிட்டு ஒரு மரத்தை அசால்ட்டா ஒரே அட்டாக்ல சாய்க்கிறான். ஒரு ஸ்பியர்மேனோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் உன்னோட சாதாரண அந்த பேப்பர் அது இதை எப்படி தடுக்கும் அப்படின்னு கீன்ரோ கேட்கவும். சரி அதை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போறாங்களா அப்படின்னு குஹாக்கோ அப்பா பாக்குறாரு. செங்கோ இது நல்ல ஐடியா தானான்னு கென் கேக்குறான். செங்கோ இது ஆபத்தா தெரியுதுன்னு கீன்ரோ சொல்லவும். ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்ண அப்பதான் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ரோல்ஸ்னா ரோல்ஸ் தானே உனக்கு, இதுதான் ரோல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செங்கோ ஜெயிச்சிட்டான். அந்த திங் கீன்ரோவோட ஸ்பீரியே சளி ஆக்கிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. செங்கோ அதை தடுத்திருந்தாலும் அந்த இம்பாக்ட் அவனால தாங்க முடியல. அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுங்க அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. புரிஞ்சிடுச்சு, நீ க்ளூவை தடவும் போது அதில் பிளாஸ்டிக்கை கலந்து தடவி இருக்கதானே அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும். 10 பில்லியன் பாயிண்ட்ஸ் கரெக்டா சொல்லிட்டேன். பிளாஸ்டிக்கை வச்சு நிறைய லேயர்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஒரு கார்பன் ஃபைபர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு கென் சொல்றான். ராக்கெட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார்ல கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. லைட் வெயிட் அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க டேங்கை ரெடி பண்ணிட்டாங்க. டபுள் இன்ஜின் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான். அந்த டயர்ஸ்க்கும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு ஸ்ட்ரைட்டா குரோம் இருக்கிற இடத்த போய் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் சுக்காசாவோட இடத்துல என்னடான்னா இவங்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் பார்த்து ஜாக்கிரதையா போறா, அதுல விழுதுறாதுன்னு ஒருத்தன் காப்பாத்துறான். அந்த ட்ராப்லாம் எதுக்குன்னு ஹியோகா கேட்கவும். கோல அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. கன் பவுடர் அவங்க ரெடி பண்றது இன்னொரு விஷயம். பட் அவங்க ஸ்டீம் இன்ஜினை ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு அவங்க நம்மள அட்டாக் பண்ணலாம்னு சொல்லவும். இந்த ஸ்டோனேஜ் காலத்துல அதெல்லாம் பாசிபிளான்னு ஹியோகா கேட்கவும். செங்கோ அந்த லெவலுக்கு புத்திசாலி, அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். சென்டிமெண்டல் இல்லாத மாதிரி நடிச்சாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சுக்காசா சொல்றான். எனக்கு ஒரு ஐடியா, பசப்ப நம்ம குரோம காப்பாத்தினதுக்கு அப்புறம் இதை வச்சு எல்லாரையும் பயம் கொடுத்தி மலை ஊத்தில இருந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஜீன்ரோ சொல்லவும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. குரோமோட கேஸ்ல போய் நம்ம இதை மோதின உடனே இந்த டேங்கரோட கதை முடிஞ்சிடும். இது ஒன் டைம் பர்பஸ் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்ம ஹீரோ வண்டியை ரெடி பண்ணிடுவான்னு அதுக்காக டிராப்பை செட் பண்ணி சுக்காசா வச்சிருக்கான். போச்சு, என்ன காப்பாத்த வரப்ப அவங்க மாட்டிக்கிட போறாங்களா அப்படின்னு குரோம் யோசிக்கும் போது, நான் இன்னும் குழந்தை கிடையாது, இன்னும் என்ன வந்து காப்பாத்துறதுக்கு நான் ஒரு சயின்ஸ் யூசர், நானே இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி குரோம் யோசிக்கிறான். ஒரு தடவை யூஸ் பண்றதுல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சார், வேஸ்டா தெரியுது. அப்படியே ஒரு கேனனை பிக்ஸ் பண்ணா மிராக்கிள் கேவையும் போய் அட்டாக் பண்ணலாம்னு கென் சொல்லவும். குரோம காப்பாத்ததான் இதுன்னு செங்கோ சொல்லவும். ஒருவேளை குரோம் தப்பிச்சிட்டா நமக்கு வேலை ஈஸியா இருக்குல்ல அப்படின்னு குஹாக்கு சொல்றா. சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி நான் இங்க இருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு குரோம் நினைக்கிறேன். நம்ம ஹீரோட டீம் ஒரு வழியா டேங்கரை மேக் பண்ணிட்டாங்க. சுக்காசா இடத்த போய் மோதி குரோம காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரு தடவை போய் மோதின உடனே இந்த டேங்கர் உடஞ்சிடும், அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கென் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும். காசுக்கு ரொம்பவே வருத்தப்படுறான். நமக்கு ரொம்பவும் டைம் இல்ல, இந்த குரோம் கண்டிப்பா வாய மூடிட்டு இருக்க மாட்டான். மேபி ஆல்ரெடி லேட் ஆயிருக்கலாம் குஹாக்கு சொல்றா. ஒரு சயின்ஸ் யூசர் ரெயின்போ ஃபிளேம்ஸ் நம்ம வாய் வளரிட்டு இருப்பான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்பவே குரோம காப்பாத்தலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. செங்கோ கண்டிப்பா சயின்ஸ் யூஸ் பண்ணி அவன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு வருவான். அவன் ஸ்டீம் இன்ஜினை வச்சு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால தான் ஒன்னு நம்பி இருக்கோம் அப்படின்னு சுக்காசா சொல்றான். போலீஸ் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங்ல நீ தான் பெஸ்ட் அப்படின்னு கூட இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் சொல்றா. கவலையே படாதீங்க, இதை ஏன்ட்ட விட்டுருங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிட வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றான். இங்க இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு குரோம் நினைக்கிறான். தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? கல்ல ஷார்ப்பா உடச்சு அதை வச்சு அறுத்து இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா காட் வந்து மறைக்கிறான். அதுக்கு கண்டிப்பா ரொம்பவே டைம் ஆகும். நான் செங்கோ மாதிரி யோசிக்கணும். செங்கோ இந்த நேரத்தில் என்ன திங்க் பண்ணுவான் அப்படின்னு நம்ம யோசிச்சு, என்னால முடியல, என்னால செங்கோ மாதிரி திங்க் பண்ண முடியாது, பட் நானா யோசிக்கணும் அப்படின்னு குரோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஆளுங்களே ஒருத்தனை அடிக்கிறான். எத்தனை மட்டும் உனக்கு கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வார்னிங்லாம் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நீ என்ன பார்த்து பயப்படணும்லாம் அவசியம் இல்லை, உனக்கு தேவைப்பட்ட நேரம் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஸ்டோன் வேர்ல்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பிளாஷ்பேக் யோசிக்கிறான். காசு சேர்த்து வச்சதுக்குலாம் எனக்கு ஜெயிலுக்கு போக வரப்போல, இந்தாங்க ஸ்வீட் அப்படின்னு ஒருத்தனுக்கு லஞ்சம் கொடுக்கவும். இந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு ஆஃபீஸரோ லஞ்சம் வாங்குறாரு. ரெண்டு பேரும் கையோ கலவமா மாட்டீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பிடிக்க வரவும் அந்த பணக்காரங்களோட பாடி கார்டு வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண வராங்க. சார் அவன் கெட்டவன், அதனால தான் நான் போட்டு தள்ளிட்டேன், கெட்டவனை கொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஹையர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லவும் அவனை வேலையை விட்டு தூக்குறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ரீசெட் ஆயிடுச்சு, இந்த ஸ்டோன் ஏஜ்ல எனக்கு புது சான்ஸ் கிடைச்சிருக்கு, தப்பு பண்ற எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, அவங்க 3 பேரையும் எல்லாரும் 3 கிங்ஸ் சொல்றாங்க. ஆனா சீட்டு கட்டுல மொத்தம் 4 கிங்ஸ் உண்டு, அந்த 4வது கிங் நான் தாண்டா. அதுக்கப்புறம் பொண்ணுங்கள்லாம் எப்படி சுத்த ஆரம்பிச்சுவாங்க. சரி, என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க, இவனை நம்ம தப்பி போகாம பாத்துக்கிடணும். செங்குவா எவனோ அவனை புடிச்சு கொடுத்து நான் அடுத்த கிங்கா மாறுறேன் அப்படின்னு அந்த போலீஸ் நினைக்கிறான். ஆனா பாஸ், நம்ம பிளான் எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், கேட்டு போறான், யார்கிட்டயும் சொல்ல முடியாது, இந்த கேவ் மேனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும், யார பாத்துட்டா கேவ் மேன் சொன்னேன், நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு குரோம் சொல்றான். சும்மா உட்காந்துருக்காம எதையாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அர்ஜென்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு
குரோமா அவங்க வெளியே கூட்டிட்டு போற அந்த கேப்ல யோ என்ன பாத்ரூம் போறத கூடயா பார்க்க போற அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து அங்க இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் அவனோட ஜெயிலே அவனை அடைச்சு வைக்கிறாங்க. எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் எது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறான். அட 4 லீஃப் க்ளோவர் ரோரியோ நானும் சின்ன வயசுல ஐயோ இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு குரோம் வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். காஞ்ச குச்சியை உரசி தீ பிடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்றான். இவனும் செங்கோ மாதிரியே தான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவனால முடியல. பேட்டரி மட்டும் இருந்தா ஈஸியா தீய வர வச்சிருப்பேன். அப்படி இவங்க என்ன பிடிச்சப்போ அதெல்லாம் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க அப்படின்னு குரோம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட செல்லுல வந்து யாரோ அந்த பேட்டரியை போடுதாங்க இந்த நேரத்துல அப்படின்னு நம்ம எந்திரிச்சு பார்த்தா பேட்டரி அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டுதான் யாரு இதை வந்து போட்டிருப்பாங்க. மேபி டைஜோ அண்ட் யூசரியா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இதை வச்சு நான் ஈஸியா தீய பத்த வச்சிருவேன் அப்படின்னு நம்ம அங்க போயிட்டு கயிறுல தீய பத்த வைக்கும். எல்லாச்சும் அவனை சுத்தி வலிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஓடி வந்து அவன் மூஞ்சிலே ஒண்ணு குத்துறான். தீய இருட்டுல பத்த வச்சா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, பட் நீ எப்படிடா தீய பத்த வச்சா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நான் எதுக்குடா வாண்ட சொல்லணும்னு குரோம் சொல்லிட்டு அச்சோ பேட்டரி அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான் நினைக்கிறான். ஓ குச்சிய வரசி தீய பத்த வச்சிருக்கியா, அது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இதுதான் சயின்ஸா, குச்சிய வரசி தீய பத்த வச்சிருக்கான். இல்ல நீ கேவமனா இருக்கிறது ஓன் தப்பு இல்ல, நான் சிரிக்க கூடாது. இருந்தாலும் இந்த கேவமன நினைச்சா இருக்கு காவடியா இருக்கு. குச்சிய வரசுனா தீ வரும் சயின்ஸ் அப்படின்னு அந்த போலீஸ் வந்து குரோம கலாச்சிட்டு இருக்கான். எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னோட சயின்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்கும் போது உனக்கு நான் யாருன்னு புரியும்டா. இல்ல நான் கோவப்படக்கூடாது, அவன் என்ன முட்டாள்னு நினைக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு குரோம் யோசிச்சுட்டு கடல் தண்ணியை கொதிக்க வச்சா உப்பு கிடைக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு குரோம் சொல்லவோ அடங்கப்பா பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு அவனுங்க கலாய்க்கிறானுங்க. சீ வாட்டர் வச்சு பிரிசன் பிரேக் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு அவன் கலாச்சிட்டு போகுவோம். சீ வாட்டர் பிரிசன் பிரேக் அப்படின்னு சொல்லி குரோம்க்கு ஒரு ஐடியா வருது. ஜெங்கோ மேக் பண்ண சில கெமிஸ்ட்ரியில வந்து சீ வாட்டர்ல கரண்ட் கொடுத்தோம்னா மெல்ட் பண்ற மாதிரியான ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி கரண்ட் இருக்கு பட் சீ வாட்டருக்கு அப்படின்னு சொல்லி குரோம் எக்ஸசைஸ் பண்ணி வேர்வையை வர வச்சு அந்த வேர்வையை கலெக்ட் பண்ணி வைக்கிறான். பாருங்க மாதிரி முட்டாத்தனமா சொல்லிட்டு இருக்கான். இவனை யாரும் கண்டுக்கடல. ஒரு வழியா நிறைய வேர்வையை அவன் கலெக்ட் பண்ணிட்டான். சால்ட் வாட்டர்ல கரண்ட் கொடுத்தா சோடியம் ஹைட்ராக்சைடு கிரியேட் ஆகும். அது எதனாலும் மெல்ட் பண்ணணும்னு ஜெங்கோ சொல்லியிருப்பான். குரோம் அதை ரெடி பண்ணி எல்லா கயிறுலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தவும் எல்லா கயிறுமே மெல்ட் ஆகுது. கெமிக்கலை யூஸ் பண்ணி பார் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டா. இதுதான் குரோமோட சயின்டிபிக் பிரசன்ட் பிரேக் அப்படின்னு குரோம் அந்த மொத்த பாரையும் பிரேக் பண்றான். டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள கராடி வந்துட்டு அப்படின்னு கத்துறான். எனக்கு தான் அந்த டெக்னிக்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். போய் சொன்னா எல்லாரும் டக்குனு ஏமாந்துருவாங்க. அவங்களை ஸ்லோவாக்குறதுக்கு எனக்கு அந்த ஒரு செகண்ட் போது நான் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு குரோம் வந்துட்டு அசால்ட்டா அங்க இருந்து தப்பிச்சு போறான். நிறைய அட்வென்ச்சர் பண்ணும்போது ஆத்த தாண்டி போறதுக்கு இந்த மாதிரி தான் போல் ஜம்பிங் பண்ணி பிராக்டிஸ் பண்ணதுனால குரோம் அதை ஈஸியா பண்ணிட்டான். அங்க இருக்கிற ட்ராப் எதுலயுமே கால் வைக்காம அசால்ட்டா குரோம் தப்பிக்கிறான். எப்படி அவன் இந்த மொத்த பாரையும் உடைச்சான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் பாக்குறான். இந்த கயிறு அவன் எப்படியோ மெல்ட் பண்ணிருக்கான். அவனை நம்ம குறைச்சி எடை போட்டுட்டோம் அப்படின்னு அந்த போலீஸ் நினைக்கிறான். அவங்க ஆளுங்களுக்கு ட்ராப் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. எங்க ஸ்மோக்கை எங்களுக்கு எதிராக அந்த ஓகே பயன்படுத்தினா அவன் கிட்ட இருந்தான். எதிரியோட ட்ராப்பை அவனுக்கு எதிராக பயன்படுத்த கத்துக்கிட்டேன். இந்த ஒருத்த மட்டும் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி குரோம் ஓடுறான். போலீஸ்ங்கிறதுனால அவன் ரொம்பவே ஃபாஸ்டா ஓடி வரான். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன் மங்கி பாய், ஆனா மரியாதையா நீ நின்னுட்டு நான் பனிஷ்மெண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு அந்த போலீஸ் துரத்திட்டு வரான். குரோம் ஒரு எட்ஜ்ல போய் மாட்டிக்கிட்டான். அதுக்கு மேல ஓட வழி இல்ல. குரோம் அவனை அட்டாக் பண்ணலான்னு போகுவான். அவன் குரோம் அடிச்சு போட்டுதான். மாடர்ன் டே போலீஸ் காம்பேட் ட்ரைனிங்க்கு முன்னாடி எனக்கு யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். ஒழுங்கா என் கூட வந்துட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கம்மியா இருக்கும், இல்லைன்னா டெத்து தான் நம்ம சொல்லவும் எதுவும் மாற போறது இல்ல. எப்படி இருந்தாலும் நான் இன்னும் 3 நாளுக்குள்ள இறந்தான் போக போறேன் அப்படின்னு குரோம் இருங்கிறான். பார்த்தா அவனுக்கு ரத்தமா வருது. நான் அடிச்சதுல கண்டிப்பா அவன் வாயில இருந்து இவ்வளவு ரத்தம் வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு அந்த போலீஸ் யோசிக்கவும் யார்கிட்டயும் நான் இது நாள் வரைக்கும் இதை சொல்லல. எனக்கும் நிமோனியா இருக்கு, அந்த கொடூரமான வியாதியை பத்தி கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மூஞ்சில ரத்தத்தை துப்பவும் எனக்கு வியாதியை பரப்பாத அப்படின்னு அந்த போலீஸ் கத்துறான். மேபி எனக்கு மாடர்ன் டே காம்பேட் தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு மூவை நான் மாஸ்டர் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு குரோம் அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். அவ்வளவுதான் அந்த போலீஸ் கதி கலங்க ஆரம்பிச்சிருந்தான். குரோம் அங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தான். டெலஸ்கோப்பை வச்சு குரோம் வர்றதை வந்து குஹாக்கோ நோட்டீஸ் பண்ணியிருந்தா. நாங்க இங்கதான் இருக்கோம் உனக்கு எப்படி தெரியும் குஹாக்கோ கேட்கவும் நீங்க எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, பட் ஸ்வீக்கா அன்னைக்கு என்ன தேடி வந்தப்பா அவ ரிட்டர்ன் போன வழியை நான் பார்த்து வச்சுக்கிட்டேன். அந்த வழியா நான் வந்தேன். இப்ப நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணிருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு குரோம் சொல்லவும் எப்படி தப்பிச்சேன்னு கேக்குறாங்க. கரண்ட் வேர்வையை யூஸ் பண்ணி சோடியம் குளோராக்சைடை கிரியேட் பண்ணன்னு சொல்லவும் பட் சீ வாட்டர்ல நீ பண்ணாததுனால அது சோடியம் ஹைட்ராக்சைடா இருந்திருக்கும். மாடர்ன் டேஸ்ல கிளீன் பண்ணதை யூஸ் பண்ணுவாங்க. நீ இல்லாத நேரத்துல நாங்களும் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி பேப்பரை தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா குரோமோ செங்கோவும் ஒரே கெமிக்கல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. வாயில ரத்தம் ரோரி கேட்கவும் குரோம் இருமே அதிகமா ரத்தம் வருது, உனக்கும் நிமோனியா வந்துருச்சா அப்படின்னு அவங்க எல்லாரும் பார்க்கவும் ஏமாந்தீங்களா அப்படின்னு குரோம் சொல்றான். இது ஃபேக்கான பிளட்ங்கிறத செங்கோ கண்டுபிடிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே குரோம் வந்து நிறைய பிளான்ட்ஸ் கலெக்ட் பண்ணதுனால சாரியல் அண்ட் ஷீஷாவை மிக்ஸ் பண்ணா ரெட் கலர்ல அது வரும். சின்ன வயசுலயே குரோம் அதை யூஸ் பண்ணிருக்கான். அதை யூஸ் பண்ணி தான் அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். சயின்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைச்சது அப்படின்னு குரோம் சொல்லவும் சாதிச்சிட்ட குரோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். இது பிளம்ஸ் மாதிரி ஸ்மெல் வருதுன்னு கென் சொல்லவும் அந்த மங்கியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த போலீஸ் கத்துறான். குரோம் சோடியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி அங்கிருந்து ஈஸியா தப்பிக்கிறான். குரோம் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கறத குஹாக்கோ வந்து டெலிஸ்கோப் மூலியமா பாத்துருதா.
குரோம் ஒரு வழியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப குஹாக்கோ வந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்கவும் ஜெங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இந்த பேட்டரியை போட்டு விட்டாங்கன்னு சொல்லவும் யுசரியாவோட சீக்ரெட் மிஷன்ல அவ ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருந்திருப்பா. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்குலாம் அவளுக்கு நேரமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஜெங்கோ யோசிக்கிறான். எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சுன்னு எல்லாரும் ஹாப்பியா ஆகுறாங்க. இவங்க புதுசா பில்ட் பண்ணிருக்கிற காரை வந்துட்டு குரோம் கிட்ட காமிச்சு காசுக்கி வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப குரோம் வந்துட்டு அப்படிங்கறதுனால இதை போய் அந்த பிரிசன்ல மோதி உடைக்க தேவையில்ல, அதுக்கு பதிலா மிராக்கிள் கேவை கைப்பற்றதுக்கான அட்டாக்க நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அப்படின்னா மிராக்கிள் கேவை நம்ம அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. நம்ம எதிரியை ஒன்னும் கொல்ல போறது இல்ல, ஜஸ்ட் அந்த மிராக்கிள் ஃப்ளோட கைப்பற்ற போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா அங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு ஸ்வீக்கா சொல்றா. நிக்கியும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கென் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாய்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குமான்னு குரோம் கேட்கறான். நிக்கி கொடுத்த ட்ரைனிங்ல என் வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் அந்த ஓகேயோ கேட்டோம்னா தான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு கென் சொல்லவும். பட் ஓகேயோ போய் சொல்லி குரோமை காப்பாத்தினதை குரோம் யோசிச்சு பாக்குறான். இந்த ஸ்டீம் கொரி இல்லாம நம்ம இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ஜெங்கோ சொல்றான். நம்ம ஸ்டீம் கொரியில அப்கிரேட் பண்ண உடனே இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு அப்படின்னு காசுகி நினைக்கிறான். யுசோரியா நிக்கி எல்லாரும் சேர்ந்து கோட்டமா சுகாசா ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பாட்டு போடவும் இது லில்லியன் சாங் தானே அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. சோ இவங்களோட பிளானும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஹலோ யோ, நான் தான் லிலியன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கென் வந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க யூஎஸ்ஏல எல்லாருமே ரிவைவ் ஆயிட்டாங்க, நாங்க எல்லாரும் ஆர்மியை கூட்டிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கோம், ஜப்பான் பீப்புள் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஏ அப்படின்னு எல்லாரும் கத்துவோம். அமைதியா இருங்க அப்படின்னு நிக்கி சொல்றா. மிலிட்டரியா நமக்கு ஹெல்ப் வருதுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லவும். ஆனா நாங்க வர்றதுக்குள்ள அந்த சுகாசா அங்க இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும் உடைக்காம நீங்க பாத்துக்கிடணும், அப்படின்னாதான் எங்களால எல்லாரையும் ரிவைவ் பண்ண முடியும். சோ நாங்க வர்ற வரைக்கும் ஜெங்கோ பேச்ச எல்லாரும் கேளுங்க, அவன் கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நிறைய பேரை கூட்டிட்டு வந்து இவங்களோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு கடத்துல ஓகேயோட காதுக்கு அந்த பாட்டு கேட்டுருது. அந்த போன் கால்ல நானும் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஓகேயோ அந்த இடத்துக்கு வரான். இதுதான் உனக்கான சான்ஸ், நீ பெர்ஃபெக்ட்டா மிமிக்ரி பண்ண அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஓகேயோ காதுகள் விசஸ் கென்னோட மிமிக்ரி. ஹலோ, நான் தான் லிலியன் அப்படின்னு கென் பேசவும் ஓ ஆனா அவனோட வாய்ஸ்ல வைப்ரேஷனே இல்லையே. சாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ரோட்ல வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும் அவன் சொல்லவும் போச்சு கண்டுபிடிச்சிட்டான் கேன் சொல்லவும் இந்த ஓகே உண்மையிலேயே ஷார்ப் தான் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். அதை நமக்கு மட்டும் கேட்கற மாதிரி அவன் ஏன் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றான்? அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு அது கேட்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஓகே அன்னைக்கு சுகாசா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாம எங்களை ஜஸ்ட் ஃபாலோ பண்ண மட்டும் தான் செஞ்சான் அப்படின்னு கேன் சொல்லவுமே செங்கோ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டான். நீ தான் பேட்டரியா கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிதானே செங்கோ கேட்கவும் பரவாயில்ல சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட, நான் அவனை காப்பாத்தலன்னா நீ நேரம் இங்க வந்து இறந்து போயிருப்ப, அதுக்கு நான் ஓ சைடுன்னு நினைச்சிடாத, இந்த மாதிரி ஆளு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அண்ட் உன்னோட சீக்ரெட் மிஷன் யுசரியா என்ன பண்றாங்கிறதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு ஓகேயா சொல்றான். நான் போய் தேவையான துணியை தச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யுசரியா அங்க இருந்து போறா. பட் அவ வச்சிருக்கிற பேக்ல வந்து ஒரு கிராக் சவுண்ட் கேக்குது, அது கல்ல மாதிரி இருக்கு, தையல் பண்றதுக்கு எதுக்கு வா கல்ல எடுத்துட்டு போறா அப்படின்னு ஓகே அவளை ஃபாலோ பண்ணி போறான். மின்னல் வேகத்துல ஷர்ட்டை செஞ்சு முடிக்கிறா. ஏங்கப்பா இவ்ளோ ஃபாஸ்டா, இவன் நைட் ஃபுல்லா இதை உட்காந்து தைக்கிறதால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா, அப்ப எங்க தான் போறா அப்படின்னு சொல்லி அவளை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா இது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சில கல்ல எடுத்து வைக்கிறா. காசா உடைக்கிற அந்த கல்லுங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம அந்த கல்லை திரும்ப ஒட்ட வச்சோம்னா அவங்கள உயிரோட கொண்டு வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்லியிருப்பான். அது ஒரு இம்பாசிபிளான விஷயம்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இன்னும் விட்டு கொடுக்கல, எல்லாரையும் எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ ரொம்பவே போராடுறன்னு எனக்கு தெரியுது சங்கோ. சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி நீங்க எல்லாருமே ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்கு போராடுறீங்க அப்படின்னு ஓகேயோ சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க பாஸ், குரோம் தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லவும் அவன் தப்பிச்சு போனதுக்கு ஒன்ன நீயே பிளேம் பண்ணிக்கிடாத, யோம என்னானா அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கவும் அச்சோ போச்சு என் கண்ட்ரோல்ல இருந்தவன் தப்பிச்சு ஓடிட்டானே, இங்க பாருபடி நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ அடுத்த பொறுப்பு உன்கிட்ட தான் வரும், அந்த குரோம் என் கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான் தப்பிச்சிட்டான்னு சொல்லிடு, நான் வாட்டர் ஃபால்ல இருந்து கீழே விழுந்து செத்துட்டேன்னு சொல்லிடு, இதை ப்ரூஃபா காமிச்சிரு, புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ண நேரம் அப்படின்னு சொல்லி யோம் அங்க இருந்து ஓடி போயிட்டான். கசகிட்ட அந்த கல்லை கொடுத்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் சுகாசா கொஞ்சம் வருத்தப்படுறான். 3D பசில் மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்தோம்னா அவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வர சான்ஸ் இருக்கு. சுகாசா கிட்ட என்னை பத்தி சொல்ல போறியான்னு செங்கோ கேட்கவும் கண்டிப்பா இல்ல, நான் உன் பக்கம் இருக்கிறேன், பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லவும் பரவாயில்ல ஜெங்கோ, அந்த பிக் 3ல ஒருத்தர் பக்கம் வராங்க அப்படின்னு கேன் சொல்லிட்டு நெகோசியேஷன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் என்ன கண்டிஷன் சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா கேட்கறான். உனக்கு நெகோசியேஷனே பண்ண தெரியல அப்படின்னு கேன் சொல்றான். இந்த சண்டையில யாரும் இறந்து போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ எந்த மாதிரி ஆளு நான் தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நீ நல்லவன் தான் அப்படின்னு செங்கோ சொல்லவும் நான் நல்லவெல்லாம் கிடையாது, நான் ஒரு கோலை தான் அப்படின்னு ஓகேயோ பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். நீ அந்த பிரைமேட் ஹை ஸ்கூலர் தானே அப்படின்னு சொல்லி ஓகேயோ பாக்குறான். ரிப்போர்ட்டர் தான் உன்னை பத்தி சொன்னா அப்படின்னு சுகாசா சொல்றான். இந்த ஸ்டோன் போல்ட கரப்டட் போல்டா இல்லாம சூப்பரா அமைக்கணும் அப்படின்னு சுகாசா சொல்லியிருப்பான். ஆனா கண்ணு முன்னாடியே ஸ்டாச்சு உடைக்கிறத பார்த்துட்டு ஓகேவுக்கு செம கோவம் வருது. உனக்கு யார்டா இந்த அதிகாரத்தை கொடுத்தா இதை பண்றதுக்கு அப்படின்னு கேட்கணும் தான் ஆசை, நான் என்னால முடியல, அவன் ஜஸ்ட் ஸ்டாச்சுவை தான் உடைக்கிறான் அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். பட் இதுக்கு மேலேயும் என்னால அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, யாரும் இறந்து போறத இதுக்கு மேலேயும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. கிரேசியான வேர்ல்டுல நான் என்னோட மனிதத்தனத்தை இழக்க விரும்பல, ஸோ யாரும் சாக கூடாது, இந்த ஒரு ப்ராமிஸை உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஓகே கேட்கவும் ஒரு சட்டு ரத்தம் கூட சிந்தாம தான் நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஸோ உன்னோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிட்டேன், அது ரொம்பவே ஈஸி தான் செங்கோ சொல்றான். இத்தனை
நாள் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. பட் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க அந்த 4 பேரை கொல்லல. பாய்சன் கேஸை யூஸ் பண்ணி செங்கு தான் அந்த 4 பேரை கொன்னுட்டான் ஹியோகா வந்து ரிப்போர்ட் பண்ணான். பட் அந்த ஹியோகா தான் அவங்கள கொன்றுப்பான். கசா அண்ட் ஹியோகாக்குள்ள கண்டிப்பா சண்டை வரப்போகுது. நோக்கியா சொல்றான், இந்த இடத்துல கரெக்டா 2 ஃபுட் பிரிண்ட் இருக்கிறத பார்த்தா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு அந்த தடயத்தை மறைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு ஹியோகா யோசிக்கிறான். நீ எதுக்கு கிரேவியார்டுக்கு வந்தேன்னு ஹியோகா கேட்கவும் அவங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்துதான். கோசான், யோகி, ரம், ஆகாஷி அப்படின்னு சுகாசா சொல்லவும் அவங்க எல்லாம் யாருன்னு ஹியோகா கேட்கறான். செங்கு பாய்சனை யூஸ் பண்ணி கொன்னவங்க. அவங்க எல்லாம் நம்மளோட பிரதர்ஸ் மாதிரி தான். யோம் கிட்ட மிஞ்சினது இது மட்டும் தான் அப்படின்னு அந்த கல்லை புதைக்கிறதுக்கு தான் சுகாசா அங்க வந்திருக்கான். மிராக்கிள் கேவை போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட ஆர்மி ரெடி ஆகுறாங்க. இந்த டேங்கரை ஷூட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். உண்மையிலேயே அதை ஷூட் பண்ணுவான்னு கன் கேட்கவும் கன் பவுடர் இல்ல, அதுக்கு பதிலா அந்த ரப்பர் பேக்கை யூஸ் பண்ணி தண்ணியை பாயில் பண்ண வச்சு அதுல காத்த ஃபில் பண்ணி அது வெடிக்கிறது எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதை ஒரு தடவை தானே யூஸ் பண்ண முடியும்னு குரோம் கேட்கறான். எங்க காலத்துல இருக்கிறவங்க ஒரு தடவை இதை பார்த்தாலே டேங்கர் நம்பிடுவாங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். மிராக்கிள் கேவை அடையிறதுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ்குள்ள இதை பண்ணி ஆகணும். இது நம்ம தனியா பண்ண முடியாது. சோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு செங்கோ சொல்றான். பார்த்தா டைஷு அண்ட் யூசிரியா வராங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, ஆனா பார்த்த உடனே சொல்லிடுவேன் இது டைஷு தான் அப்படின்னு கொஹாக்கோ பாக்குறா. செங்கோ அப்படின்னு சொல்லி டைஷு வந்து கட்டி பிடிக்க வந்தா அசால்ட்டா நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்ததுதான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. சுகாசா ஆர்மி கூட நடக்க போற ஃபைனல் பேட்டில் இதுதான் அப்படின்னு செங்கோ சொல்றான். கல்ல புதைச்சு வைக்க யதார்த்தமா தான் சுகாசா அந்த இடத்துல தோண்டி இருப்பான். பட் அந்த இடத்துல போன் இருக்கிறத அவன் பார்த்துருந்தான். செங்கோன்னு அதுல பேரை போட்டுக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். அக்கார்டிங் டு ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட், பேனிக்கான ஹியூமன் பிரெயின் 20 செகண்ட்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா அவங்க சுதாரிச்சு திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நமக்கு இருக்கிறது 20 செகண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம மிராக்கிள் கேவை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் தயாராகுங்க, அட்டாக் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறா. சோ அந்த மிராக்கிள் ஃப்ளூயிடுக்கு ஒரு கதை இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ செங்கோ எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்கிறத ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் நமக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி செங்கோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து நான் எந்திரிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இந்த கேவ்ல தான் எந்திரிச்சேன், எல்லாமே இங்க தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி டைஜுவோ யோசிச்சு பார்க்கறான். அந்த நைட்ரிக் ஆசிட் அது இருக்கிற மிராக்கிள் ஃப்ளூயிட் இதுதானே குரோம் கேட்கறான். ஆமான்னு செங்கோ சொல்றான். இது இருந்தா எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணவும் முடியும், கன் பவுடர் மேக் பண்ணவும் முடியும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அதே நேரத்துல இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி சுகாசா அந்த கல்லை புதைக்கலான்னு போகும்போது பார்த்தா போன் அடியில இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கான். ஹியரிங் சவுண்டை வச்சு சுகாசா அண்ட் ஹியோகா வந்து கிரேவ்யார்ட்ல தான் இருக்காங்க. அவங்களால கண்டிப்பா ஃபாஸ்டா இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த டைம் அட்டாக் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஓகே சொல்றான். ஓகே டைம் வந்துருச்சு, ஜஸ்ட் 1 பிளாஸ்ட் தான், அதுல இருந்து நம்ம டைம் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டா 20 செகண்ட்ஸ் தான். அதுக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா அவங்க திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரத்த சிந்தாம இந்த வாரம் முடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பேசாம அவனுங்களை கொலை பண்ண வேண்டியதான் மேக்மா சொல்றான். கொலை பண்ணாம தான் அந்த வாரம் ஜெயிப்போன்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஓகே டென்ஷன் ஆயிருவான் அப்படின்னு கீன்றோ சொல்றான். கரெக்டா 20 செகண்ட்ஸ்குள்ள நம்மளால இதை பண்ண முடியும், எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். எல்லாருமே இப்ப மிராக்கிள் கேவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ தான் ஃப்ரண்ட்ல போய்கிட்டு இருக்கா. மொத்த ஹியூமனிட்டியோட ஃபியூச்சர் இந்த 20 செகண்ட்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு கொஹாக்கோ நினைக்கிறா. செங்கோ கேனனை ஷூட் பண்றான். 20 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. கன் பவுடர் இல்லாததுனால இது உண்மையான பாம் கிடையாது. பட் உள்ள சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. மோதிர இம்பாக்ட்ல கோலாஷ் அண்ட் சில அயன் போட்டு கூட அது மிக்ஸ் ஆகும்போது ரியல் பிளாஸ்ட் மாதிரியே தெரியும். இதை பார்த்த உடனே மாடர்ன் டேஸ் ஆளுங்க எல்லாருமே பாம்பு நினைச்சு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெஹிக்கல் டிராப்பை அவன் மிராக்கிள் கேவ் முன்னாடியே செட் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கென்னும் குரோமோ கேக்குறாங்க. எனக்கு தெரியும், முன்னோக்கி போங்க அப்படின்னு செங்கோ சொல்றான். வண்டி கவுந்துருமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது என்னது, அது ஒரு டேங்கர் அப்படின்னு சொல்லி மாடர்ன் டேஸ் ஆளுங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த டிராப்பை மீறி அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. யாருக்கும் ரத்த வராம அவங்கள அடிக்கணும், அதே நேரத்துல இவங்க வின்னும் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மூவ் இம்ப்ரெசிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ வாரலுக்குள்ள அட்டாக் பண்ணாலுமே கூட மத்தவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல வின்னும் பண்ணணும் அப்படின்னு கொஹாக்கோ யோசிக்கிறா. கொஹாக்கோவை சுட்டு போடுறாங்க. பட் டைஜு வந்து டக்குன்னு ஷீல்டை வச்சு தடுக்கிறான். என்ன இருந்தாலும் மத்தவங்களை அடிக்கிறது தப்பு, நான் என்ன ஆனாலும் சரி அதை தடுப்பேன் அப்படின்னு டைஜு சொல்லவும், முதல்ல ஓத்தலையில அடிபட்டு பாருன்னு சொல்லவும், ஃபைட் பண்றது தப்பு, யாரையும் அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு டைஜு சொல்லவும், பேட்டில் ஃபீல்ட்ல வந்து இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாரோட வெப்பன்ஸையும் ஃபர்ஸ்ட் இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்படி பண்றது மூலியமா யாருக்கும் காயமும் ஏற்படல, எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. வெஹிக்கல் டிராப்ல மாட்டி செங்கோ போயிட்டு இருந்த அந்த டேங்கர் வந்து கவுந்துருது. எஸ் அது கவுந்துருச்சு, வாங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இப்ப சில பேர் போறாங்க. நான் நினைச்சதை விட இது ரொம்ப தூரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மேக்மா அங்க வரவா அடுத்த பிளான் ஆரம்பின்னு செங்கோ சொல்றான். இது என்ன புது ஷீல்ட வச்சு நம்மள தடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இதான் என்னோட புது சயின்ஸ் கேஜெட், மாடிஃபைடு சானிக் பாம். காப்பர் இந்த சானிக் வேவ்ஸை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஹீரோ டீம் எல்லாரும் காதுல ஏர் பிளக்ஸ மாட்டிக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு சானிக் பாம்ஸோட வேவ்ஸை எல்லாரையும் வந்து மயக்கமுடைய வைக்குது. பட் கொஞ்சம் தூரமா இருந்தவங்க தப்பிச்சிருந்தாங்க. அவங்கள போயிட்டு கொஹாக்கவும் மத்தவங்களும் அட்டாக் பண்ண போறாங்க. இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா முதல்ல பயந்து ஓடாதீங்கன்னு தானே சுகாசா சொல்லியிருந்தான். சரி, நான் முதல்ல போய் இதை சுகாசா கிட்ட ரிப்போர்ட் பண்றேன்.
அதுக்கப்புறமா சுகாசா என்ன பிரயோஜனமா இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் ஓடினா ஓகே வந்துட்டு அவளை தடுக்கிறான். இதுக்கு மேல நீ எங்கேயோ போக கூடாது அப்படின்னு நிக்கி வந்து அவளை பிடிச்சி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. சுகாசா கிட்ட ரிப்போர்ட் பண்ண மத்த ஆளுங்க போகும்போது சுகாசா ஆர்மில நம்ம ஹீரோ டீம்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் அவங்கள பிடிச்சி வைக்கிறாங்க. குரோம் ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்றான். குரோம பின்னாடியில இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வரும். டக்குனு மேக்மா போயிட்டு அவனை காப்பாத்துறான். குரோம் கையில வச்சிருந்த சானிக் பாம் வந்து கிழிஞ்சிருது. அடுத்த குரூப் ஆஃப் ஆளுங்க அட்டாக் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாக்குறான். சிங்கிள் டிராப் ஆஃப் பிளட் கூட சிந்தாம மிராக்கிள் கேவை கைப்பற்றிட்டாங்க. கிங்டம் ஆஃப் சயின்ஸ் இதுல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த மிராக்கிள் ஃப்ளூயிட் எல்லாமே இதுல தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி டைஜு வந்து அதை பாக்குறான். நான் போய் கிங்டம் ஆஃப் சயின்ஸ்க்கு ஆளுங்களை சேர்க்கிறேன், நீ சுகாசா ஆர்மியில இரு, நம்ம 2 பேரும் நம்ம ஓன் ஃபைட்டை பண்ணுவோம் அப்படின்னா செங்கோவும் அவனும் பிரிஞ்சிருப்பாங்க. இதனால இவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். இதனால இவங்க ஸ்பையா இருந்து அதே நேரத்துல செங்கோவை பத்தியும் கவலைப்பட்டுட்டு ஃபைனலி அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இவங்க இந்த மிராக்கிள் கேவை அடைஞ்சதுன்னு நினைச்சு டைஜு ரொம்பவே என்ஜாய் பண்றான். எஸ், சயின்ஸோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குரோம் சொல்லிட்டு செங்கோ கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணாப்பான்னு சொல்லவும் அவன் எப்பவும் இப்படிதான் டைஜு சொல்றான். நம்ம இன்னும் ஃபுல்லா ஜெயிக்கல, சுகாசா இங்க வரதுக்குள்ள கன் பவுடர் ரெடி பண்ணாதான் அவனை தடுக்க முடியும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் அட ஆமா அப்படின்னு குரோமும் டைஜுவும் நினைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி கோல் அப்புறமா சல்ஃபரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், இதுல நம்ம நைட்ரிக் ஆசிட ஊத்துனா போதும் கன் பவுடர் ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா வந்தாங்க, கைஸ் ஓடுங்க அப்படின்னு ஓகே பேசிட்டு இருக்கும் போதே அவன் வந்து கீழே விழுறான். பவுடருக்கு நம்ம ஹீரோ வச்சிருந்த கெமிக்கலோ உடஞ்சிருது. ஓகே இப்ப ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். ஓச்சு நமக்கு அதை முடிஞ்சது, கண்டிப்பா இவங்களை நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இதுல பொறுத்த வந்தாலே சமைக்க முடியாது, 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்களேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. யோகா தான் யோகியோவை அட்டாக் பண்ணிருக்கான். அவன் வச்சிருக்கிற ஸ்பெயர்ல தான் ரத்தம் இருக்கு. இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உன்னை பார்த்தே எவ்வளோ நாட்கள் இல்லை 1 வருஷம் ஆயிடுச்சு, உன்னை திரும்ப 2வது தடவை கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சுகாசா சொல்லவும் நரகத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஏறி உன்னை திரும்ப பார்க்க வந்திருக்கேன், அதுவும் சயின்ஸுங்கிற நூலை பிடிச்சுதான் ஏறி வந்திருக்கேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். இப்போ சுகாசா ஆளுங்க எல்லாரும் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. டேங்கருக்குள்ள இருந்துட்டு கென் வந்துட்டு லிலியன் மாதிரி பேசவும் லிலியன் இருக்காங்க, யூஎஸ் ஆர்மி நம்மளை காப்பாத்த வருது அப்படின்னு சொல்லி சுகாசாவை எதிர்த்து ஃபைட் பண்ண ரெடியாகிறாங்க. இந்த சீப்பான போனை வச்சு அமெரிக்கா தூரத்துக்குலாம் கான்டாக்ட் பண்ண முடியாது, மிமிக்ரி பண்ணது போதும் கென் வெளியவா அப்படின்னு சொல்லி ஹியோகா சொல்றான். நம்ம செல்போன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இங்க இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா வந்ததுல ஆச்சரியம் இல்ல அப்படின்னு செங்கோ சொல்றான். ஒரு நூல் இலையில மிஸ் பண்ணிட்டீங்க செங்கோ அப்படின்னு சுகாசா சொல்றான். நீயும் ஆளுங்களும் தோத்துட்டீங்க அப்படின்னு ஹியோகா சொல்ல வரவும் தெரியும் மத்த எல்லாரையும் நீ உயிரோட விட்டுருவ, இந்த சயின்ஸ் மேன்ஸ் ஆகணும் அதுதானே அப்படின்னு செங்கோ கேட்கவும் பரவாயில்ல கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஹியோகா சொல்லவும் இல்ல செங்கோ திரும்பவும் நான் உன்னை இழக்கிறதுக்கு தயாரா இல்ல, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி டைஷோ கேட்கறான். டைஷோ போன தடவை நீ என் கூட இல்ல, நான் தனியா அந்த இடத்துல இருந்தேன், பட் ஆனால் இப்போ சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை, கண்ணில் இருந்து தர தெரியா தண்ணி வரதை நான் திரும்பவும் பார்க்க விரும்பல, உன்னை சுற்றி பாரு, இந்த தடவை இது டிஃப்ரெண்ட், ஏன்னா சுற்றி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க செங்கோ சொல்லவும் ஆமா இந்த தடவை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கொஹாக்கு குரோம் சொல்றாங்க. யாருமே சாகாம வின் பண்ணணுங்கிறது தான் இந்த பேட்டிலோட ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஜெங்கோ உன்னை சாக விட மாட்டேன்னு கீண்ட்ரோ சொல்லவும் ஆமா அப்படின்னு ஜீண்ட்ரோ சொல்றான். ஜெங்கோ எங்க வில்லேஜ் சீஃப், அது போக எங்க ஃப்ரெண்டும் கூட, சாக விட மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் ஜெங்கோ போயிட்டா எனக்கு யாரு கோலா செஞ்சு தருவா அப்படின்னு சொல்லி கென் சொல்றான். ஜெங்கோவை காப்பாத்த எல்லாரும் போராட தயாரா இருக்கும்னு இன்டெரக்டா சொல்றாங்க. ஆமா இந்த தடவை இது உண்மையிலேயே டிஃபரெண்ட் தான் செங்கோ, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு டைஜோ சொல்றான். ஹே லாங் ஹேர் மேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முதல்ல பார்த்த உடனே கிரீட்டிங்ஸ் பண்ணணும்னு தானே சொல்றேன், இப்போ நான் சொல்றேன் ஹலோ எப்படி இருக்க, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு கொஹாக்கு டக்குன்னு அவன் கூட ஃபைட் பண்ண போறா. கொஹாக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிளான் இருக்கா, அட்டாக் பண்ண ஓடுற அப்படின்னு சொல்லி கீண்ட்ரோ கேட்கவும் எந்த பிளானும் இல்ல, பட் மிராக்கிள் வாட்டர் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு வா சொல்றா. இப்போ எல்லாருமே ஃபைட் பண்ண ஓடுறாங்க, நம்ம சயின்டிஸ்ட் அதுக்குள்ள எதையாச்சும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு வா சொல்றா. இவங்க அவனை தடுக்கிற அந்த கேப்புக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு எதையாச்சும் ரெடி பண்ணலான்னு ஓடுறான். இவங்க தோக்க தான் போறாங்க அப்படின்னு ஹியோகா நினைக்கிறான். இந்த பிரிமிட்டிவ் ஸ்டோன் வேர்ல்டுல ஜெயிக்கிறது ஆப்வியஸா இயற்கை கொடுத்திருக்கிற மனுஷங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சுகாசா நினைக்கிறான். இத்தனை வருஷமா மனுஷங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சுகாசாவும் ஹியோகாவும் அந்த இடத்துக்கு வந்ததுதான். காக்கவும் மத்தவங்களும் போய் தடுக்குமா, அதுக்குள்ள சயின்ஸ் டீம் வந்து எதையாச்சும் ரெடி பண்ணலான்னு போறாங்க. இந்த பிரிமிட்டிவ் ஸ்டோன் வேர்ல்டுல ஜெயிக்கிறது ஹியூமன்ஸ்க்கு நேச்சுரலா இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சுகாசாவும் ஜெயிக்க போறது ஹியூமன்ஸ் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண சயின்ஸ் தான் அப்படின்னு செங்கோ யோசிக்கிறான். சுகாசா விசஸ் செங்கோ இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கன் பவுடருக்கு மெட்டீரியல் இல்ல, அதை விட சூப்பரான ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும் ஆமா அப்படின்னு செங்கோ சொல்றான். ஹே குரோம் நீயாச்சும் இங்க வா அப்படின்னு சொல்லி கென் கூப்பிடுவோம். அவன் பக்கத்துல விட அவனும் தனியா அதையாச்சும் யோசிப்பான் அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். நான் ஒரு ஸ்கேவெஞ்சருக்கு எத்தனையோ அட்வென்ச்சர் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ஏதோ ஒன்னு இருக்கு, தேவையான மெட்டீரியல் இந்த இடத்துல இருக்குன்னு என் இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னு சொல்லி குரோம் எதையாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே அவங்களை சுத்தி வளைக்கிறாங்க, பட் சுகாசா அவங்கள தாண்டி அசால்ட்டா போறான். யோகாவும் அவனோட ஸ்பியரை வேற லெவல்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட டாக் டீம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சுகாசா ஆளுங்க பாக்குறாங்க. டைஜு சீக்கிரம் இதுல வந்து கத்து அப்படின்னு சொல்லி நிக்கி அந்த காப்பர் ஷீல்ட் எடுத்துட்டு வந்தா சுகாசா அதை ஒரே அடிதான். எத்தனை பேர் சேர்ந்து நின்னாலுமே கூட சுகாசாவை இவங்களால
அவனால தடுக்க முடியல. பாலோட புழுக்க ஸ்னேக்கோட புழுக்க இல்லடா அல்லடுமா அப்படின்னு சொல்லி கென் வருத்தத்தோடயே பாதுக்குள்ள தூக்கி போடுறான். நைட்ரிக் ஆசிட்ல இதை போட்டோம்னா யூரியா கிரியேட் ஆகும், அது ஒரு பெட்டர் வெப்பன் சொல்லவும் இதை வச்சு பெரிய வெப்பன் கிரியேட் பண்ணலாமான்னு கென் கேட்குவோம். ஆமா நமக்கு லக் இருந்தா இது பாசிபிள் தான் செங்கோ சொல்லவும் ஆல்ரெடி இதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் செங்கோ, லக்குன்னு வந்துட்டு அதுல நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்னு கென் சொல்றான். கென்ரோ வந்துட்டு சுகாசாக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறான். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க, ஒன்ன மாதிரி ஆளுங்களை என் ஆர்மியில சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சுகாசா பேசிட்டு இருக்கும் போதே லைன் ஸ்பாட்ல இருந்து ஜீன்ரோவோ பின்னாடியில இருந்து மேக்மாவும் அட்டாக் பண்ண வராங்க. ஆனாலும் சுகாசா அதை ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படின்னு ஹியோகா நினைக்கிறான். பிரிட்ஜ்ல நடந்ததுக்கு நம்ம இதை ஒரு ரிவெஞ்ச் மேட்ச்னு வச்சுக்கிடலாம் அப்படின்னு குஹாக்கு வந்து தனியால தான் வந்து ஹியோகா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. மேக்மா ஜீன்ரோ ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வந்தாலுமே கூட அவங்கள அசால்ட்டா அடிச்சு போடுறான். கிங்டம் ஆஃப் சயின்ஸோட முக்காவாசி ஆளுங்களை அவன் அடிச்சு போட்டுட்டான். அந்த ஒயிட் கிறிஸ்டல் அதுல கிரியேட் ஆகல. கென் வந்துட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்கு பிரோஜனமா இருக்குமான்னு பாக்குறான். இது எதுவுமே பிரோஜனம் இல்ல, கொஞ்சமா சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தா நல்லா இருக்கும், நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்லவும் சல்ஃபியூரிக் ஆசிட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி குரோம் வந்து நிக்கிறான். எங்க இருந்து உனக்கு அது கிடைச்சது அப்படின்னு கென் கேட்கவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே இது தானே, அதுல வெடிக்காம மிஞ்சி போன சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு குரோம் சொல்றான். நம்ம ஹீரோ அது கூட சோப்பை மிக்ஸ் பண்றான். எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஈவன் சுகாசாக்கு நான் காமிச்ச ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பொருள் இதுதான், இந்த வேர்ல்டோட டாக்டர் ஸ்டோன் அது இதுதான் அப்படின்னு சொல்லி செங்கோ நினைக்கிறான். குஹாக்கோ வந்துட்டு ஹியோகாவோட அந்த ஸ்பியரை பிடிச்சிட்டு இது இல்லைன்னா உன்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும் சரி அதை நீயே வச்சுக்கோ, என்னோட ஸ்பேரை கொண்டு வாங்க, உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ஹியோகா கேட்கவும் உனக்கு இன்னும் புரியல, இதுல நாங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்தாலே போதும், செங்கோ ஒரு பிளானோட வருவான், ஏன்னா எங்க எல்லாருக்குமே செங்கோ அண்ட் சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. இது என்னப்பா ஸ்மெல் ஒரு தினுசா இருக்கு அப்படின்னு சொல்லி குரோம் கேட்கவும் அமைதியா இருங்க, இது ரொம்பவே டேஞ்சரஸ், லைட்டா ஒரு டிராப் சிந்தினா கூட வெடிச்சிரும், இது நைட்ரோகிளிசரின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது வச்சிருக்க நம்மளே செத்துருவோமே அப்படின்னு கேன் சொல்லவும் பேட்டில் ஃபீல்ட்ல இது யாரும் சாகாம எப்படி யூஸ் பண்ணு குரோம் கேட்கறான். நம்ம இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு அந்த பக்கமா எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி செங்கோ யோசிக்கிறான். காசா அந்த கேவ நோக்கி போகவும் டைஜு போய் தடுக்கிறான். என்னாலும் சரி நான் உன்னை செங்கோ பக்கத்துல விட மாட்டேன் அப்படின்னு டைஜு சொன்னா சுகாசா மேல பார்த்து ஷாக்கா இருக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு சாதாரண பேப்பர் பிளேன் இவ்வளவு பெரிய பேட்டிலுக்கு நடுவில் அது பாட்டு மேல பொறுமையா பறந்துட்டு இருக்கு. இந்த பேப்பர் பிளேன் இதுதான் இருக்கிறதுலயே வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்கு, ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு கேன் செஞ்சு கொடுக்குறான். கன் பவுடரை விட இது 100 மடங்கு ஸ்ட்ராங் ஆனது, இதோட பேரு டைனமைட் அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த டைனமைட் பேப்பர் பிளேனை யூஸ் பண்ணி எல்லாரையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு செங்கோ சொல்றான். அடேங்கப்பா இதுல மட்டும் யார் மலையாச்சும் பட்டிருந்தா அவங்க கண்டிப்பா செத்துருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. சயின்ஸோட பவருக்கு முன்னாடி ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. நீங்க எல்லாமே என்னால இதை பண்ணிருக்க முடியாது பேட்டில் டீம், தேங்க்ஸ் அப்படின்னு செங்கோ சொல்றான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் கிட்ட இப்ப டைனமைட்டோட பவர் இருக்கு, 10 பில்லியன்% பேர் அழிவுதா அப்படின்னு சொல்லி கென் சொல்லவும் அவ்வளவு பெருசாலாம் இருக்காதுன்னு செங்கோ சொல்லவும் வாய் மூடி தீரு செங்கோ அப்படின்னு கென் சொல்றான். அப்படியேனாலும் இந்த பேப்பர் பிளேனை வச்சுலாம் உங்களால எங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் டைனமைட் யாரா அக்யூரேட்டா அட்டாக் பண்ணும் அப்படின்னு ஓகே வந்து நிக்கிறான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கென் சொல்லவும் எல்லாரும் சரண்டர் ஆகுறாங்க. இது ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹியோகா பாக்குறான். ஏன் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினாலுமே சுகாசா ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பேட்டில் முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா இதுல உன்னோட ஆளுங்களுக்கும் சேர்த்து தானே அடிப்படை வாய்ப்பு இருக்கு செங்கோ, எனக்கு தெரிஞ்சு நீ உன் ஆளுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு அப்படின்னு சுகாசா சொல்லவும் அட ஆமா என்னாலயும் இப்ப எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு செங்கோ சொல்லவும் இது எல்லாமே உன் பிளான் படி தான் போதில்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சுகாசா கேட்கறான். டிவி ஷோல வர லெவலுக்கு ஒரு பாப்புலரான செலிபிரிட்டி ரிச்சா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக இந்த சொசைட்டியை மாத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னு செங்கோ கேட்கவோ தெரியல, ஒருவேளை அது அவனோட அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கா இருக்கும்னு கேன்னு சொல்லவும் அவன் செலிபிரிட்டியா இருந்தா அவனுக்கு அவ்வளவு காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு, அந்த காசெல்லாம் அவனுக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு இல்ல யாருக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு செங்கோ கேட்கவும் நான்லாம் ஜாலியா சுத்தி செலவு பண்றதுக்கு தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி கென் சொல்லவும் இன்னும் உயிரோட தானே இருக்கா உன்னோட சிஸ்டர் அப்படின்னு செங்கோ கேட்கவும் சுகாசா அப்படியே ஷாக் ஆகுறான். இவளுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு, சோ இவ கான்சியஸா திரும்ப எந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஷெல்ல கலெக்ட் பண்ண போகும்போது தான் ஒருத்தன் அடிச்சிருப்பான். அவனோட சிஸ்டர் மீரா கிட்ட வந்து அந்த உடஞ்சு போன செல்லை வச்சுட்டு சுகாசா போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா குடிச்சே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத மீராய், உன்னோட பிரதர் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சுகாசா நினைக்கிறான். Hey, Mirai. I'm back. இங்க பாரு மீராய், என்னாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், மேபி இயர்ஸ் இல்ல பல வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உன்னை கியூர் பண்ணுவேன் அப்படின்னு சுகாசா நினைச்சிருப்பான். அந்த மிராக்கல் ஃப்ளூயிட் ஒருத்தங்களை ஹீலிங் பண்ணும், சோ இதை யூஸ் பண்ணி உன் சிஸ்டரை காப்பாத்தலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும் இறந்து போன செங்குவை கூட நாங்க திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்கோம், சோ இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு டைஜு சொல்றான். பதிலுக்கு இந்த மிராக்கல் கேவ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும், இந்த வாரையும் நம்ம சீஸ் ஃபயர் பண்றோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். சோ உன்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கறான். ரொம்ப சிம்பிள், உன் சிஸ்டரை நான் திரும்ப உயிரோட கொண்டு வரேன், எக்ஸ்சேஞ்சா சீஸ் ஃபயர் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு செங்கோ சொல்லவும் இதை நான் எப்படி நம்புறதுன்னு சுகாசா கேட்கவும் சயின்ஸ்னு வந்துட்டா நான் போய் சொல்ல மாட்டேன், இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு செங்கோ கேட்கவும் இல்ல இதுவே போதும் நான் நம்புறேன் அப்படின்னு சுகாசா சொல்றான். சுகாசாவே ஒத்துக்கிட்டதுனால இப்ப கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ஜெயிச்சிட்டாங்க.
உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு நிக்கி சொல்லவும், நல்லவனா இருக்கிற நீ எதுக்காக ஸ்டாச்சு உடைச்சேன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு டைஜு சொல்லவும், சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும் அப்படின்னு கென் சொல்றான். மேபி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா என் பொசிஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மொத்த உலகமும் கல்லா மாறிட்டு எல்லாரையும் ரிவைவ் பண்ணா எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? திரும்பவும் அரசியல், லஞ்சம், ஏழை பணக்காரன் எல்லாரும் கஷ்டப்படணுமா? என்னோட கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன். அதனாலதான் தற்காலிகமா தான் இந்த வார் ஸ்டாப் பண்ணிருக்கோம், சீஸ் ஃபயர் பண்ணிருக்கோம். என்னோட கோல் எப்பவும் மாறாது. நீ என்ன நினைக்கிற செங்கோ அப்படின்னு சொல்லி சுகாசா கேட்கவும், நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படின்னு சுகாசா காமிக்கவும், டைனமைட் வச்சு ஈஸியா எல்லாத்தையும் தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லி செங்கோ நினைக்கிறான். உள்ள இருக்கிற ஸ்டாச்சு உடஞ்சிருச்சுன்னா அப்படின்னு கேட்கவும், அதை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்லவும், அது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு யூசரியா சொல்றா. டைனமைட் வச்சு வெடிக்க வச்சா அதுக்கப்புறம் கையாலேயே கொஞ்சம் தோன்றாங்க. டைனமைட் இந்த மாதிரி தோன்றதுக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கென் கேட்கவும், எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியாதானா, அதை கண்டுபிடிச்சவர் அதை வச்சு நிறைய காசு பார்த்துட்டாரு, நோபல் பிரைஸும் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு செங்கோ சொல்றான். சுகாசா அவனோட சிஸ்டர் மிராயோட ஸ்டாச்சுவை கண்டுபிடிக்கிறான். இப்போ ரொம்பவே அவன் ஹாப்பி ஆகுறான். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ராக்கெட்டை நம்ம ஹீரோ பறக்க விட்டு சுகாசாவோட ஆர்மியை ஈஸியா வின் பண்றான். ஸ்ட்ரென்த் தான் எப்பவுமே ஜெயிக்கும் சுகாசா, ஏன்னா சயின்ஸுங்கிறதே ஒரு ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சுகாசாவோட பிரெயின் டெட் ஆன தங்கச்சியை வந்து இந்த மிராக்கல் ஃப்ளோயோட வச்சு ரிவைவ் பண்ணிடலாம், அவளுக்கும் குணமாயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ நெகோஷியேட் பண்றான். ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்டாச்சுவையும் கண்டுபிடிக்கிறாங்க. மீராய் அப்படின்னு சொல்லி சுகாசா பார்த்துட்டு இருக்கான். ரிவைவல் ஃப்ளோயோட நம்ம ஹீரோ ஊத்தலான்னு போகும்போது, செங்கோ வெயிட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணிலேயே குத்திட்டு, அவ ட்ரெஸ் இல்லாம இருப்பா அப்படின்னு சொல்லி டைஜு சொல்லவும், அட பாவி திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யுவரியா குயிக்கா ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டா இது 100% ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது செங்கோக்கே தெரியாது. பட் அந்த ரிவைவல் ஃப்ளோயோட அவ மேல ஊத்துறாங்க. உண்மையிலேயே இந்த சிலை மனுஷனா மாறுது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரிவைவல் ஆகுறது பாக்குறாங்கல்ல அப்படின்னு என்ன நினைக்கிறான். வெளியே வரும்போது அவ உடம்பு சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யுசரியா ரொம்பவும் வேண்டா. வெளியே இருக்கிற கிராக்ஸ் அது ஹீலிங் பண்ணுதுன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற பிரெயினையும் அது ஹீலிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி செங்கோனரா. இப்ப மிராய் வந்து அந்த கல்லை உடச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்து வெளியே வரா. அவ நடக்க முடியாம தடுமாறவும் டக்குன்னு சுகாசா போயிட்டு அவளை பிடிக்கிறான். தன்னோட பிரதர் சுகாசா தான் இது அப்படிங்கறத அவ கண்டுபிடிக்கிறா. அண்ணா நீ ரொம்பவும் வளர்ந்துட்ட, உனக்கு வயசாயிடுச்சு, ஆனா நீ ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு வா சொல்லிட்டு, நான் எத்தனை நாளா தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்கவும், 6 வருஷமா இல்ல பல 1000 வருஷமா அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றான். சிஸ்டரை காப்பாத்தணுங்கிறதுக்காக போராடுற வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ யோசிச்சு பாக்குறா. சுகாசா சந்தோஷத்துல அளவே ஆரம்பிச்சிருந்தான். இஷிகாமி வில்லேஜ்ல இருக்கிற வயசானவங்க எல்லாருக்குமே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ அப்பா சொல்றாரு. மீராய் உன் தலையில கல் இருக்கு பாரு, அதை போய் ஆத்துல வாஷ் அப்படின்னு ஹியோகா அவளை கூட்டிட்டு போறான். கைஸ் சில டைனமைட் மிஸ் ஆகுது அப்படின்னு க்ரோம் சொல்லவும், நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ணோம், நீ கவுண்டிங்ல மிஸ் பண்ணிருப்ப அப்படின்னு டீன்ட்ரோ சொல்லவும், நான் ஒரு ஸ்கேவெஞ்சர், இந்த மாதிரி விஷயங்கள்ல தப்பா கால்குலேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு க்ரோம் சொல்றான். என் ஹியரிங்க மீறியும் ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னு நோக்கியோ நினைக்கிறான். இவளை இப்படியே விட்டுட்டு இந்த மேண்டில் எங்க போனா அப்படின்னு ஸ்வீக்கா பார்த்தா மேண்டில் அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சு வச்சிருந்த ஹோம்ரா அவ அந்த சிறைக்குள்ளேயே இல்ல. ஹோம்ரா தப்பிச்சு போயிட்டா பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் பிளாஷ்பேக் போகுது. இந்த போலீஸ் யோம் தான் வந்துட்டு ரோம கைது பண்ணி திரும்பவும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ரோம தேடி வந்திருக்கான். அவங்க பேஸ்மெண்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்னு பார்த்து அவன் வந்தா ஹோம்ரா அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறான். யோம் வெயிட் பண்ணு, நான் சொல்ற கரெக்டான டைம் பார்த்து இதை பண்ணு, ஹியோகா கிட்ட நான் போய் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பா. டைனமைட் ஒரு இடத்துல வெடிக்குது, அங்க எப்படி போச்சு அப்படின்னு க்ரோம் யோசிக்கிறான். அந்த இடம் அது மிராக்கிள் கேவ் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி செங்கோ பாக்குறான். அங்க இருந்த வில்லேஜர்ஸ் அண்ட் சுகாசா ஆளுங்க இவங்க 2 பேருக்குமே வெடி விபத்துல எதுவும் ஆகல. பட் இந்த மிராக்கிள் கேவ் டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஹோம்ரா தான் டைனமைட்டை யூஸ் பண்ணி இதை பண்ணிருக்கான்னு காமிக்கிறாங்க. என் சூப்பர் ஹியரிங்க மீறியும் இதை எடுத்துட்டு போக ஹோம்ராவால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நோக்கியோ சொல்லவும், ஹோம்ரா கண்டிப்பா ஹியோகா ஆர்டர்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு கேன் சொல்லவும், நம்ம ஹீரோ டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சுகாசா அங்க இருந்து போகவும், மீராய் சுகாசா அங்க இருந்து தள்ளி போங்க அப்படின்னு செங்கு சொல்றான். யோகா மீராய் அட்டாக் பண்ண போகும்போது டக்குனு சுகாசா போய் தடுக்கிறான். தூங்கிட்டு இருக்கும் போது பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ணாலும் கூட நீ ஈஸியா தடுத்திருப்ப. பட் இந்த மாதிரி ஒரு வீக் பாயிண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹியோகா சொல்றான். பார்த்தா சுகாசாவோட ஹார்ட்லயே அந்த ஸ்பீரை கரெக்டா சொருவி வச்சிருக்கான். பிரதர் அப்படின்னு மீராய் ஷாக்கா சுகாசாவை கீழே தூக்கி போடவும் செங்கோ டக்குனு போய் பிடிக்கிறான். எல்லாரும் அங்க வந்துட்டு இருக்காங்க. செங்கோவையும் அவன் தள்ளி விட்டுட்டு அவனும் சேர்ந்து குதிச்சிருந்தான். குஹாக்கு வெயிட் பண்ணி, நீ தண்ணிக்குள்ள குதிச்சா அவங்கள ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது, இழுப்பு வேற அதிகமா இருக்கு, வெளியே இருந்தே அவங்கள தேடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தடுக்கிறாரு. தண்ணிக்குள்ள விழுந்த 3 பேருமே போற இடத்துல கரை ஒதுங்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கரை ஒதுங்குவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன் அப்படின்னு யோம தள்ளி விட்டு அவன் ட்ரையல் பார்த்ததை யோசிக்கிறான். சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சா நீ குதிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இந்த சுகாசா இல்லாம உங்ககிட்ட தனியா பேசணும் தான் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹியோகா சொல்லவும், எனக்கு தனியா பேசணுமா, என்ன சீக்ரெட் ப்ரொபோசலா, சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல டைவர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்னு செங்கோ சொல்றான். நீ விருப்பப்பட்டு பண்ணாலும் சரி, இல்ல நான் டார்ச்சர் பட்டு பண்ண வச்சாலும் சரி, நீ என் வழிக்கு வந்து ஆகணும். சுகாசாவோட ஹார்ட்லயே நான் குத்திருக்கேன், ஈவன் மாடர்ன் சயின்ஸால கூட அவ்வளவு ஈஸியில அவனை பொழைக்க வச்சிட முடியாது அப்படின்னு ஹியோகா சொல்றான். அது என்னமோ உண்மைதான் செங்கோ சொன்னாலுமே கூட ஹார்ட்ல இருந்து ரத்தம் அதிகமா வெளியே வராம நம்ம ஹீரோ அந்த இடத்துல பிரஷர் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் எப்படி கல்லா மாறினாங்கிறதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இப்ப எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ். இன்னசென்ட் அண்ட் பியூர் ஹார்ட்டட் எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணணும்னு சுகாசா சொன்னான். ஆனா தண்டமா இருக்கிறவங்களுக்கு தீவனம் போடுறதுக்கு நம்ம எதுக்கு அவங்களை ரிவைவ் பண்ணணும்? ஸ்ட்ராங்கஸ்டா தகுதியானவங்கள இருக்கிறவங்களை மட்டும்தான் ரிவைவ் பண்ணணும். இந்த சுகாசாவை நான் முட்டாத்தனமா இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த பெட்ரிஃபிகேஷன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஹியோகா பேசிட்டே போவோம். சரி சரி புலம்புறத நிறுத்து, இஷ்டத்துக்கு பியூரிஃபிகேஷன் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா என்னோட ஸ்டைல் அது கிடையாது. 7
பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்றோம், 7 பில்லியன் பீப்புளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, 7 பில்லியன் பீப்புளுக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒத்துக்கிட்டே ஆகணும் செங்கோ, உன்னோட பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பா உன்னால 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்ண முடியும், ஆனா நைட்ரிக் ஆசிட் அந்த லெவலுக்கு இல்ல, நீ என்ன பண்ண போற, சோ குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் நம்ம ரிவைவ் பண்ணுவோம், என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சுண்டு வரல வெட்டி, நீ ஒத்துக்கிட இல்லைன்னா இப்படியே ஒவ்வொரு வரலா கட் ஆகும், அடுத்து காலு கையின்னு வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹீரோ ஓட பகுவோம் சுகாசா ஒரு சிக்னல் கொடுக்குறான், கிட்ட வராதடா அப்படின்னு கள்ளத்துக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான், குழந்தை மாதிரி பண்ணாத செங்கோ அப்படின்னு நம்ம அந்த கல்லை தடுத்துட்டு இருந்தா கல்லா இருக்கிற பறவைங்களை ரிவைவ் பண்ணி அப்படியே தூக்கி போடுறான். டிஸ்ட்ராக்டான இந்த கேப்ல சுகாசா போய் அவனை ஒரு பஞ்ச் ஓடுறான். நான் ரிவைவ் ஆன உடனே உனக்கு பண்ண ப்ராமிஸ் இதுதான் செங்கோ, இனிமே நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன், நீங்க எதை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னேன், ஆனா என் ப்ராமிஸை நான் காப்பாத்தல, பட் உன்னோட ப்ராமிஸை நீ காப்பாத்திட்ட, இது என்னோட ப்ராமிஸை நான் காப்பாத்துறதுக்கான நேரம் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சுகாசா சொல்றான். அவங்க 2 பேரையும் சேர்த்து நான் கொள்ளுவேன்டா, சுகாசா இப்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவும் சும்மா நம்மள பயம் கொடுத்துறதுக்கு அவன் சொல்றான் அப்படின்னு சுகாசா சொல்றான். ஆமா இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணலாம், சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டும் சேர்ந்து ஃபைட் பண்ண போது அப்படின்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கவும் உங்களை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹியோகா அட்டாக் பண்ண வரான். வீக்கான டாக் டீமா இருக்கிற உங்களெல்லாம் நான் ஈஸியா தோற்கடிப்பேன் அப்படின்னு அவன் வந்தா சுகாசா அவன் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நீ ஓடுறத நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா செங்கோ அப்படின்னு ஹியோகா கேட்கறான். சுகாசா 11 o'clock அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த சைடா வந்து சுகாசா ஜம்ப் பண்றான். பார்த்தா சென்கோன்னு ஓடி போகல, அவன் கீழே கன் பவுடர் கொட்டிட்டே போயிருக்கான். டக்குன்னு அதை பத்த வைக்கிறான். ஹியோகா மேல போய் அது படுது. ஹியோகா அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி அதை சுத்தி அந்த நெருப்பை ஈஸியா அணைச்சிருது. செங்கோவை காலி பண்ணணும்னு செங்கோ நோக்கி அவன் அட்டாக் பண்ண ஓடி வரவும் நான் நினைச்சா ஒரு பேரில் ஒன்று தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த கென்னோட டெக்னிக் எல்லாம் வில்லேஜர்ஸ் கிட்ட ஒர்க் ஆகும், ஏன் கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வயிற்றுலயே அவன் குத்தி இருக்கான். சுகாசா போயிட்டு டக்குன்னு அவனை போய் அடிக்கிறான். விட்டு கொடுத்துரு சுகாசா, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, உன் செஸ்ட்ல நான் குத்திருக்கேன், கண்டிப்பா நீ பொழைக்க வாய்ப்பு இல்லைன்னு அவன் சொல்லவும் சொல்றது உண்மைதான் ஹியோகா அப்படின்னு சுகாசா சொல்லுவோம். அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹியோகா கேட்கறான். தெரியல, ஒருவேளை எனக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் போல, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு செங்கு கூட டீம் அப் பண்ணி ஃபைட் பண்றது உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும் சுகாசா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணது நம்ம தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டாக் டீம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்றான். செங்கோ ஓர்ந்து ஹியோகா கிட்ட வந்துட்டு இருக்கான். ஹியோகா வெட்டின சுண்டு வரல நம்ம ஹீரோ பேண்டேஜ் போட்டிருக்கான். நான் போய் சொல்லல, சொன்ன மாதிரியே ஒன்னு ஒரு வரல தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபயரை எப்படி இவன் டக்குன்னு பத்த வச்சான் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு ஹியோகா பாக்குறான். வயிற்றுல ஸ்பெயரை வச்சு குத்துனது இது எனக்கு ஷீல்டாவும் பயன்படுது, உனக்கு ஷாக் கொடுக்கவோ பயன்படும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் இது செய்ய உனக்கு எங்க மெட்டீரியல் இருந்துச்சுன்னு ஹியோகா கேட்கவும் செல்போன் மெட்டீரியலை நீயே தான் கொண்டு வந்து என்கிட்ட டெலிவரி பண்ணன்னு செங்கோ சொல்றான். இதுல இருக்கிற மேக்னீசியமோட கரண்ட் ஒரு ஸ்டன் கன்னையே கிரியேட் பண்ணும், அதுவும் ஹை வோல்டேஜ்ல. சுகாசா எனக்கும் நம்ம டீம் அப் பண்ணது பண்ணாதான் இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்றான். சுகாசா அவனோட ஸ்பியரை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். ஸ்பியர் இல்லைன்னா அவனால ஃபைட்டே பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சொன்ன மாதிரியே ஜஸ்ட் 1 finger அப்படின்னு ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுவோம். இப்போ ஷாக் எடுத்து கீழே விழறான். சயின்ஸ் நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவன் மயங்கிருந்தான். ஒரு வழியா ஹியோகாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஹோம்ரா செங்குவை கொல்லணும்னு ஓடும்போது டக்குன்னு ஒஹாகோவும் மத்தவங்களும் வந்து அவளை பிடிச்சிருந்தாங்க. செங்கு நீ ஓகே தான் கிண்டோ கேட்கவும் நான் 10 பில்லியன்% ஓகே தான், ஷீல்டோட இந்த ஸ்பியர் ட்ரைனிங் உன் கூட பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு செங்கு சொல்றான். ஹியோகாவை கொன்ற வேண்டிதான் மேக்மா சொல்லவும் கொல்றது தப்பு அப்படின்னு டைஜோ சொல்றான். சரி செங்கு இவங்களை அப்படியே எவ்வளவு நாள் தான் வச்சிருக்க முடியும்னு கூட கேட்கவும் 7 பில்லியன் பீப்புளையும் நம்ம ரிவைவ் பண்ற வரைக்கும் சிவிலைசேஷன் திரும்ப வந்த அப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கஸ்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு செங்கு சொல்றான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிடுச்சுல அப்படின்னு ஹாகோ சொல்லவும் இல்ல இப்பதான் எல்லாமே ஆரம்பிக்குது, சிவிலைசேஷனை திரும்ப மீட்டு 7 பில்லியன் பீப்புளையும் நம்ம இனிமே தான் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு செங்கு சொல்றான். இருக்காம வந்து வேலையை பாருங்களா நிக்கி சொல்றா. இங்க நம்ம சயின்ஸ் விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சுகாசா ஆளுங்களையும் சேர்த்துக்கிடுறாங்க. ராமனெல்லாம் காட்டி கீன்றோ வெறுப்பேத்திட்டு இருக்கான். உடஞ்சு போன கல்ல எல்லாத்தையும் ஓட்ட வச்சா அதுல ரிவைவல் ஃப்ளூயிட ஊத்தினா அது ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒர்க் ஆகலையோ கண்ணு சதன் தனித்தனியா வந்து விழும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு. அச்சோ என் மாங்கவ நான் இன்னும் முடிக்கல, எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்கவும் ஒரு 3000 வருஷம் அப்படின்னு யூசரியா சொல்லவும் அச்சோ டெட்லைன் தாண்டி நான் இன்னும் சப்மிட் பண்ணலையே நம்ம வருத்தப்படவும் இந்தாங்க அப்படின்னு மாங்க ஆர்டிஸ்ட் கிட்ட கென்னு பேப்பர் பென்சில கொடுக்குறான். செங்கு சொன்ன என்டர்டைன்மெண்ட்ல இதுவோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி கென் வந்து குரோம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். யோம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம நம்மளும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுலாமா, நான் மலை உச்சில இருந்து கீழே விழுந்தேன், எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, நானும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கவும் ஹோமராவை ரிலீஸ் பண்ணி மிராக்கல் கேவ் காலியானது இவனால தான் அப்படின்னு சொல்லி குரோம் சொல்றான். ஹெல்ப் பண்றதுக்கு நமக்கு நிறைய பேர் இருந்தா நல்லதுதான், வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு யோசரியா சொல்றா. கல்ல ஓட்டணும் அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு யோம் போய் பார்த்தா ஒரு சம உடஞ்ச ஸ்டாச்சு இருக்கு, இது அவ்வளோத்தையும் ஓட்டணுமா நம்ம ஷாக் ஆகுறா. ஆமா ஒண்ணு கூட விடாம ஓட்டணும் அப்படின்னு யோசரியா சொல்றா. ஸ்டாச்சுவை உடச்ச இடத்த ஃபுல்லா சுக்காசா சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் சொல்றா. இல்ல நான் தோத்து போயிட்டேன், அட்லீஸ்ட் நான் செஞ்ச பாவங்களுக்கு இதை வச்சு பிராயச்சித்தமா பண்ணணும், நான் உடச்ச ஒவ்வொரு ஸ்டோனையும் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சுக்காசா சொல்லவோ கவலையப்படாத நான் போய் அதை கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டைஜோ போறான். நீ உடச்ச எல்லா ஸ்டாச்சுவையும் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு ஓகியோ கேட்கவும் எல்லா சிங்கிள் ஸ்டாச்சுவையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நான் செஞ்ச பாவங்களை எப்படி என்னால மறக்க முடியும் அப்படின்னு சுக்காசா சொல்றான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வில்லேஜ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. வில்லேஜர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஒருத்தர் கூட இறந்து போகல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கேட்கவும்
ஆமா, நம்ம வில்லேஜ்ல இருக்கிற யாரும் இறந்து போகல ஆனா அப்படின்னு குரோம் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு, இல்ல செங்கோ கண்டிப்பா யாரையும் இறக்க விட மாட்டான் அப்படின்னு குரோம் சொல்றான். சுகாசா ஹார்ட்ல இருக்கிற ஓட்டையை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கெமிக்கல் ரெடி பண்றான். Sulfur gives us chloroacid sodium cyanide made from blood and iron. இல்ல எனக்கு சுத்தமா புரியல. சரி எப்படியோ இது சுகாசாவை ஹீலிங் பண்ணிருமா அப்படின்னு சொல்லி கென் கேட்கவும், ஆபியஸா ஹீலிங் பண்ணாது, பட் ஆனா தற்காலிகமா அவன் சாகிறத வந்து கொஞ்சம் நம்ம டைமை கம்மி பண்ணலாம் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஹோம்ரா அண்ட் ஹியோகாவை வந்து கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. சுகாசாவை நான் கொலை பண்ணிருக்கேன், என்ன பிடிச்சு வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க, இதனாலதான் நீங்க ரொம்ப வீக்னு சொல்றேன் அப்படின்னு ஹியோகா சொல்லவும், சுகாசாவை நீ சாப்பாடுச்சிட்டான்னு நினைக்காத அப்படின்னு கொஹாகோ சொல்லவும், நான் அவன் ஹார்ட்லயே குத்திருக்கேன், ஈவன் மாடர்ன் ஏஜ்ல கூட அவனை காப்பாத்த வாய்ப்பு இல்ல, ஏதாச்சும் அதிசயம் நடந்தாதான் உண்டு அப்படின்னு ஹியோகா சொல்லவும், அதிசயத்து மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, பட் செங்கோட சயின்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படின்னு கொஹாகோ சொல்றா. இந்த பெட்ரிஃபிகேஷனை யூஸ் பண்ண நம்மளால சுகாசாவை காப்பாத்த முடியும் அப்படின்னு செங்கோ நினைக்கிறான். சுகாசாவை மீராய் வெளியே நின்று பாத்துட்டு இருக்கா. யூசரியா அவமல போய் மோதுறா. நான் சின்ன பொண்ணு வெளியே இருக்கணும் தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு மீராய் சொல்றா. யூசரியா சீக்கிரமான அவங்க கூப்பிடுறாங்க, இந்த தையல போடுறதுக்கு உன்னோட கிராஃப்ட்மேன் கிளப் திறமை தேவை அப்படின்னு செங்கோ சொல்றான். ஹார்ட்ல சர்ஜரி பண்ணதான் கூப்பிட்டீங்களா, அனஸ்தீசியா தேவையில்ல அப்படின்னு யூசரியா கேட்கவும், ஸ்ட்ராங்கான அவனுக்கு அனஸ்தீசியா தேவையில்லன்னு செங்கோ சொல்லுவோம். ஆமான்னு சுகாசா சொல்றான். சரி வந்து தையல போடு யூசரியா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. கவலையா இருக்குன்னு தெரியும், பட் கவலைப்படாத, செங்கோட சயின்ஸ் எப்பவுமே காப்பாத்தும், செங்கோல ஒரு விஷயம் செய்ய முடியும்னு சொன்னோம்னா கண்டிப்பா அவனை நம்ம நம்பலாம், இத்தனை வருஷம் ஆனாலும் சரி செங்கோ கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பான் அப்படின்னு கொஹாகோ மிராய் கிட்ட சொல்றா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கண்டிப்பா இறந்துருவேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சுகாசா சொல்லவும், உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் அவனை பெட்ரிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அதை எப்படி பண்றதுன்னு கேன் கேட்கறான். பெட்ரிஃபிகேஷன் அண்டு ஆகும்போது நம்ம பாடி ஹீலிங் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கல்லா மாத்தின பெட்ரிஃபிகேஷனையே நீ மருந்தா மாத்திட்டேன்னு கேன் சொல்றான். பெட்ரிஃபிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் இவனை காப்பாத்தணும்னா இப்போ இவனை சாகடிச்சாகணும் அப்படின்னு செங்கோ சொல்றான். என்னது இவனை சாகடிச்சாதான் இவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கென்க்கு எதுவும் புரியல. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன், இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு செங்கோ சொல்லவும், உன்னை நான் ஒரு தடவை கொண்டிருக்கேன், சோ பதிலுக்கு நீ என்ன கொண்டாதான் கரெக்டா இருக்கும்னு சுகாசா சொல்லவும், ஆமா இது ஒரு ரிவெஞ்ச் தான், பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு செங்கோ சொல்றான். சுகாசா இடத்தையும் இப்போ ஃபுல்லா சயின்ஸா மாத்திட்டாங்க. இந்த ஸ்டீம் கொரில்லாவை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு காசுகி நினைக்கிறேன். செல்போனியோ பிரிச்சு கோல்டன் வாயை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் இத்தனை நாள் கேவ்மேன் மாதிரி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சுகாசா ஆளுங்க பாக்குறாங்க. ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் செய்ய போற நம்ம ஹீரோ சொல்றான். மாடர்ன் பீப்புள் நமக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும், எனக்கு புரியுது, இது நான் பல மட்டும் பார்த்துட்டேன்னு சொல்றான். நிறைய கோல்டு வயரை வச்சு அதுக்குள்ள காத்த பம்ப் பண்ணும்போது அது கூலிங் ஆகும் அப்படின்னு செங்கோ வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சாப்பாடு எல்லாத்தையும் கெட்டு போகாம இருக்கிற மாதிரி பண்றதுக்காகவா அப்படின்னு கொஹாகோ கேட்கவும், இது நமக்கு நிறைய விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதே பெட்ரிஃபிகேஷன் பீமை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா பல வருஷங்களுக்கு நம்ம எதையோ கெட்டு போகாம பாத்துக்கலாம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், உலகமே அழிஞ்சது அந்த பீமால தான், பட் அதையும் இவன் யூஸ்ஃபுல்லா மாத்திரான் அப்படின்னு சொல்லி ஓகேவா நினைக்கிறேன். பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்ணணும்னா நம்ம 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்ணுவோம், 7 பில்லியன் பீப்புளுமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு செங்கோ சொன்னதை வந்து சுகாசா யோசிச்சு பாக்குறான். ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. சரி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு காசுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம். எதுக்குன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட் நீ சாகடிக்கிறத மத்த எல்லாரும் பார்க்கணும்னு நீ ஆசைப்படுவியான்னு கேட்கவும், கீன்ரா அண்ட் குரோம்க்கு அப்பதான் புரிய வருது செங்கோ சுகாசா ரெண்டு பேருமே அவங்க இடத்துக்கு சீஃப், சோ அவங்க தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு கொஹாகோ சொல்றா. செங்கோ அண்ட் சுகாசாவை தனியா விட்டுட்டு மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இது நீ கோல்ட் ஸ்லீப்னு சொன்ன இந்த ஸ்பேஸ் சைஃபை படத்துல தான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஓ ஸ்பேஸ் ஷிப்பா, ஒருவேளை அவங்க கூட ஸ்பேஸ்க்கு ஒரு பர்சன் வரதா இருந்தா நீ யாரை செலக்ட் பண்ணுவ அப்படின்னு செங்கோ கேட்கவும், இங்க இருக்கிறதுல திறமையான பீப்புள் யாருங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கறியா அப்படின்னு சுகாசா கேட்கவும், நான் சும்மா தான் கேட்டேன்னு செங்கோ சொல்றான். நீ இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேச மாட்டியேன்னு சுகாசா கேட்கவும், அப்படி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு செங்கோ கொஞ்சம் கண் கலங்குறான். ஐஷோ அவ ரொம்ப ஸ்ட்ராங், அப்படி இல்லைன்னா குரோம் அப்படின்னு சுகாசா சொல்லவும், அந்த ரிப்போர்ட்டர் அவ ரொம்ப அழகா இருக்கா, அவ மேல உனக்கு கிரஷ் இல்லையா, அவளை கூட்டிட்டு போக மாட்டியான்னு செங்கோ கேட்கவும், யாரை ரிவைவ் பண்ணணுங்கிற நாலேஜ் நான் அவகிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கிட்டேன், ரிப்போர்ட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்தா அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஆமா எதுக்காக நீ ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைமேட் ஹை ஸ்கூலர்ன்ற டைட்டில சூஸ் பண்ணன்னு கேட்கவும், எனக்கே தெரியல ஏன் அந்த டைட்டில சூஸ் பண்ணன்னு அப்படின்னு சுகாசா சொல்றான். இவன் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா கொரில்லா கூட எல்லாம் ஒரு டிவி ஷோக்காக ஃபைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சுகாசா சொல்றான். ஸ்டோன் வேர்ல்ட்ல எந்திரிச்சோடனே ஒரு லைன் கூட ஃபைட் பண்ணி அப்படின்னு செங்கோ சொல்லவும், ஆமா அப்ப நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்தோம், பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது, உன் கூட இருந்த அந்த நாட்கள் என் வாழ்க்கையில ரொம்பவே என்ஜாய் பண்ண செங்கோ அப்படின்னு சுகாசா கண் மூடுறான். ஐஷோ அவன் அந்த பாய்சன் மஷ்ரூம் எல்லாம் தூக்கிட்டு வருவான், அது மேரியோல வர்ற மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி மேரியோல காமிக்கிற அந்த மஷ்ரூம் அவன் சாப்பிட்றதுனால ஸ்ட்ராங்கா மாற மாட்டான், அந்த பாய்சன் அவன் சாப்பிட்டதுனால ஹலியூசினேட் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறினதான் நினைக்கிறான். சொல்றது புரியுதா சுகாசா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கண் கலங்கிட்டே அவனை தூக்கி அந்த ஃப்ரீசர்ல வைக்கிறான். ஷெல் நெக்லஸ் செஞ்சு அதுக்குள்ள வைக்கிறா. நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண பிக் பிரதர், ஸோ கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி மிராய் சொல்றா. உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும், நம்ம எல்லாருமே ஷிப்ல போறதுக்கு தயாராகுவோம், இது எல்லாம் ஆரம்பிச்சா அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு செங்கோ வந்து இப்போ எல்லாரையும் கேதர் பண்றான். கசா கூட எப்படி பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோன்னு எல்லாரும் பாக்குறாங்க.
3700 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிஸ்ட்ரியான கிரீன் லைட் எல்லாரையும் கல்லா மாத்திடுச்சுன்னு சொல்லுவோம். ஆமா, அது எதனால நடந்ததுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பியாக்யூ அண்ட் அவங்களோட டீம் விட்டுட்டு போன இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு. சோ இது ஆரம்பிச்ச இடம் வேர்ல்டோட இன்னொரு பக்கம், அங்கதான் நம்ம போக போறோம்னு சொல்லுவோம். ஏங்கப்பா நடந்தே போனா 10,000 வருஷம் ஆயிருமே அப்படின்னு கேட்கிறேன். சயின்ஸ் இருக்கும்போது அதை பத்தி கவலைப்பட தேவையில்லன்னு க்ரோம் சொல்லுவோம். நம்ம ஒரு கப்பலை பில்ட் பண்ண போறோம். அதுல உலகத்தோட அந்த பக்கத்துக்கு போக போறோம். வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரியான பெட்ரா பீம், அதை நம்ம போய் சால்வ் பண்றோம். 7 பில்லியன் பீப்புளையும் திரும்ப கொண்டு வந்து ஹியூமன் சிவிலைசேஷனை திரும்ப கொண்டு வரோம். நான் இந்த ஸ்டோன் வேர்ல்டுல இருந்துச்சு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது அவ்வளோ ஈஸியா இல்ல அப்படின்னு செங்கோ சொல்லுவோம். ஃபைனலி நம்ம அந்த ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி எல்லாரையும் ரிவைவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. என்ன மிஸ்ட்ரியா இருந்தாலும் சயின்ஸால சால்வ் பண்ண முடியாத விஷயமே இல்ல. This is exhilarating.